stand and read a portion of scripture from the Bible. வேதத்திலிருந்து சில பகுதிகளை வாசிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். This morning for our meditation I chosen a passage from the epistle of Peter. காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு chapter number 1 1வது அதிகாரம் verse number 3 to 5. 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். 1 Peter 1 3 to 5. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை. Blessed be the God, the Father of our Lord Jesus Christ, who according to his abundant mercy has begotten us again to living hope through the resurrection of Jesus Christ from the dead, to an inheritance incorruptible, undefiled, and that does not fade away, reserved in heaven for you, who are kept by the power of God through the faith for salvation, ready to be revealed in this last time. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தான். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. This morning I led by the Holy Ghost to speak on a title called You Are Kept by the Power of God. தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற தலைப்பின் கீழே இந்த காலவெளியிலே உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us all pray. நாம் யாவரும் ஜெபிப்போம். Our gracious and loving heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, God of all mercy, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் தேவனே, God, you must come with your presence this afternoon and bless thy people with your word. ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் வந்து ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். You are the author of the word, you must give the interpretation to the word. ஆண்டவரே, நீர் வார்த்தையின் தேவனாய் இருக்கிறீர், வார்த்தைக்குரிய வியாக்கியானத்தை நீரே தாரும். I don't have any eloquent way to present thy word to thy people. உம்முடைய ஜனத்துக்கு உம்முடைய வார்த்தையை விவரிக்க நான் ஒன்றுமில்லாதவன், நீரே பேசும். Let your word come forth with the power and anointing. உம்முடைய வார்த்தையானது அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் கடந்து வரட்டும். Let thine entire warning come forth. ஆண்டவரே, முழுவதுமான எச்சரிப்பு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிவரட்டும். And bless thy people. உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். I am an unworthy vessel standing in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே தகுதியில்லாத பாத்திரமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். I need your grace and mercy. உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறேன். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்காரும். The scripture that we read is a very familiar scripture to all of us. நாம் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட வேத வசனங்கள். Here Peter is writing about the inheritance which is going to come for the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு வரப்போகிற அவர்கள் சுதந்தரிக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் இங்கே எழுதியிருக்கிறார். That is the expectation of every true believer, that is our destiny. நாங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இலக்கு அதுதான். And for that only we are saved by his grace. We are washed by the blood of Jesus. We are baptized. We are filled with the Holy Ghost. அந்த ஒரே சுதந்திரத்துக்காக அடைய வேண்டிதான் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய ஜனங்களாய் நாம் To have that great inheritance in our life, this is the time which God permitted in our life for the preparation. நாம் அதை அந்த பெரிதான சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய காலத்தில் காத்து கொண்டிருக்கிற நமக்கு இதுதான் ஆயத்தப்படுகிற ஒரு காலம். Past 2000 years God gave
time to the church for a preparation. கடந்த 2000 வருடங்களாக தேவன் தமது சபைக்கு ஆயத்தமுள்ள ஒரு காலத்தை அவர் கொடுத்திருக்கிறார். Past every century, God sent His word to His people for the preparation. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாய் வார்த்தையை சபைக்கு கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். After we got baptized and saved, God is not taking us to the different planet to keep us safe. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மை ரட்சித்த தேவன் வேறு ஒரு கோளிலே கொண்டு போய் நம்மை வைத்து வைக்கவில்லை. After we got baptized, still we are living in this filthy world, but God gave us a promise for a divine protection. தேவனாலே ரட்சிக்கப்பட்ட நாம் வேறு எந்த இடத்திலும் கொண்டு போய் வைக்கப்படாமல் இந்த அசுத்தமான உலகத்திலே அவருடைய தெய்வீக நோக்கத்துக்காக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். If you look about the past 2000 years of the church time, சபையின் காலத்தை இந்த கடந்த 2000 வருடங்களாய் நாம் நோக்கி பார்த்தோம். church went through a lot of situations and difficult times. சபையானது அநேகமான கஷ்டமான இடுக்கமான பாதைக்குள்ளே கடந்து போனதை நாம் அறிய முடியும். The church of God was started in Jerusalem, அந்த சபையானது எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்டது. but later on the gospel of Jesus Christ spread all over the world. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமானது உலகம் எங்கிலும் பிரசித்தமானது. But all through the world there are people serving Him with spirit and truth. உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்த சுவிசேஷத்தை கேட்ட அநேக ஆண்டவருடைய சத்தியத்துக்காக வசனத்துக்காக ஆராதித்து அவர்கள் சேவை செய்கிறார்கள். More than 150 countries are there in the world. உலகத்தில் இருக்கிற அந்த 100க்கு அதிகமான அந்த தேசங்களில் all the countries are not the same thing. எல்லா தேசத்துக்கும் ஒரே விதமான காரியம் இல்லை. Different religions are there, வித்தியாசமான மதங்கள் உண்டு, different culture, வித்தியாசமான கலாச்சாரங்கள் different உண்டு, ruling, வித்தியாசமான ஆளுகைகள் உண்டு, different political situation, வித்தியாசமான அரசியல் பலங்கள் உண்டு, different type of economical அது situation. மாத்திரமல்ல வித்தியாசமான பொருளாதாரங்கள் உண்டு. God never allotted any type of country or a place for His people to dwell. தேவன் தம்முடைய ஜனங்கள் தங்குவதற்கென்று வித்தியாசமாக எந்த ஒரு தேசத்தையும் வைத்து வைக்கல. His people are all over the globe. ஆனால் பூமி எங்கிலும் அவருடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். But some countries are in good shape, some countries are not in good shape. சில தேசங்கள் நல்ல விதத்தில் இருக்கிறது, சில தேசங்கள் ஒழுங்கற்று இருக்கிறது. But whenever the hard situation comes, எப்பொழுதெல்லாம் அந்த கடினமான சூழ்நிலை வருகிறதோ, the God's people, they faced difficult times. தேவனுடைய ஜனங்கள் ஒரு கஷ்டத்தை அவர்கள் சந்திக்க நேரிடும். In that situation, psychologically they are getting afraid how we can survive. அப்படிப்பட்ட கடினமான கஷ்டமான சூழ்நிலையிலே தேவனுடைய ஜனங்களுடைய மனநிலையிலே நாம் எப்படி இந்த பூமியிலே வாழ்வது? But God is always faithful to keep His people safe. ஆனால் தேவனோ தம்முடைய ஜனத்தை பத்திரமாக அவர் காப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Kingdoms may come and kingdoms may go. ராஜ்யங்கள் வரும், ராஜ்யங்கள் கடந்து போகலாம். Regarding the church of God, the earthly kings, they cannot take any decision regarding தேவனுடைய them. ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பூமியின் ராஜாக்கள் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாது. We are in the hand of God. நாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம். We are carved in the palm of the hand of God. நாம் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருப்பதற்கென்று The அழைக்கப்பட்டிருக்கிறோம். Bible says all the hair in our head is numbered. நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. Not even one will fall without the will of God. தேவனுடைய சித்தமில்லாமல் அவை ஒன்று கூட கீழே விழுகிறது So the God's people are under the divine protection of எனவே God. தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு கீழாய் இருக்கிறார்கள். Many times the earthly rulers, they think the Christians are a very small, overtake them. அநேக அரசாங்கத்தில் இருக்கிற ராஜ்யங்களில் இருக்கிற தலைவர்கள் நினைத்து கொண்டிருப்பது இந்த கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் ஜனத்தொகையிலே மிகவும் குறைவானவர்கள், அதனால் அவர்களை சுலபமாக மேற்கொண்டு விடலாம், ஜெயித்து விடலாம் என்று. But what I'm trying to say நான் is, என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் I'm not என்றால், talking about the religion, Christian religion. கிறிஸ்தவ மதத்தை பற்றி நான் சொல்ல There வரல. are two type of things are there in the world. உலகத்திலே இரண்டு விதமான காரியங்கள் The உண்டு. Christian religion is there. கிறிஸ்தவ மதம் ஒன்று உண்டு. If any kingdom wants, they can touch the religion. எந்த ஒரு ராஜாங்கமும் அந்த மதத்தை தொட வேண்டுமானால், But they cannot touch the church of the living ஆனால் God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையை அவர்களால் தொட முடியாது. They are redeemed people. அவர்கள்
அவர்கள் தேவனாலே மீட்கப்பட்ட They are ஜனங்கள். baptized people in the name of அவர்கள் God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் They are பண்ணப்பட்டவர்கள். anointed and sealed by the Holy Ghost. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு They are முத்திரிக்கப்பட்டவர்கள். the property of God. அவர்கள் தேவனுடைய சொத்தாய் No இருக்கிறவர்கள். matter in what culture and kingdom they live, God's divine protection is promised to them. இந்த உலகத்தை எப்படிப்பட்டதான கலாச்சாரம் உடைய அரசாங்கம் ஆண்டாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு தான் மிகவும் பெரியது. So God is building his church. தேவன் தமது சபையை அவர் கட்டுகிறவராய் The இருக்கிறார். many organizations and denominations, they are building the Christian religion. அநேக ஸ்தாபனங்களும் பாரம்பரிய காரியங்களும் எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சபைகளை கட்டுகிறதா இருக்கிறது. Christ never come to this world to form any religion. கிறிஸ்து இயேசு எந்த ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ ஏற்படுத்தவோ உலகத்திற்கு And வரவில்லை. Christ came to build his church. அவர் தமது சபையை கட்டும்படியாய் வந்தார். Jesus said, I will build my church. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் என் சபையை The கட்டுவேன். gates of hell cannot prevail against பாதாளத்தின் it. வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை. So if you read the Psalm 127, which is a very familiar psalm to all of us. நாம் எல்லாருக்கும் மிகவும் நன்கு பரிச்சயமான 127ஆம் சங்கீதத்தை நாம் நன்கு அறிவோம். Most of the time the scripture has been read in the housewarming ceremonies. அநேக நேரங்களிலே வீடு பிரதிஷ்டைகளிலே குடித்தனம் போகிற வேளையிலே இந்த சங்கீதத்தை அவர்கள் வாசிப்பார்கள். But this psalm was written by Solomon. இந்த சங்கீதம் சாலமோனால் The எழுதப்பட்டது. Solomon didn't write this psalm which is connected with the palace what he built for him. எதற்காக கட்டினார்? அந்த கட்டுமான வேலைக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்ல இந்த சங்கீதம். தான் கட்டின அரண்மனை. அரண்மனைக்கு. But it is connected with the temple what he built for the Lord. ஆண்டவருக்காக கட்டப்பட்ட அந்த தேவாலயத்துக்காக அவன் எழுதின ஒரு சங்கீதம். So here the Bible says, வேதம் சொல்லுகிறது, except the Lord build the house, கர்த்தர் வீட்டை கட்டாராக, thy labor is vain that built it. அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. Except the Lord keep the city, the watchman waketh but in vain. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. In the rest of the scriptures, if you read the lot of things, the Solomon says it's vain, it's vain, it's vain. சாலமோன் இன்னும் தொடர்ந்து படித்துக்கொண்டே போனார். அநேக காரியங்களை வீண் என்று அவர் எழுதியிருக்கிறார். What he's trying to say, அவர் என்ன சொல்ல முயற்சி all செய்கிறார்? our human efforts are vain, நம்முடைய மனுஷ முயற்சிகள் எல்லாமே வீணான but ஒன்று. only God's effort will stand. தேவனுடைய முயற்சி மாத்திரமே So நிலைநிற்கக்கூடியது. nowadays the true believers, they must understand whatever the effort we take for ourselves, it will always go in vain. இந்த நாட்களிலே இந்த உண்மையான விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தங்களுடைய சுய பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதது, வீணானது. தேவனாலே கொடுக்கப்படுகிற பிரயாசம் Because மாத்திரமே we are the நிலைக்கக்கூடியது. children of God, we are the people for the promise of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். So we are living under the promise of God. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழாய் வாழ்ந்து Because கொண்டிருக்கிறோம். God who gave the promise is always faithful to fulfill that promise in our life. வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் To இருக்கிறார். survive in this world, we have the promise. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவன் வாக்குத்தத்தம் For the divine கொடுத்திருக்கிறார். protection, we have the promise. அந்த தெய்வீக பாதுகாப்பு நமக்கு ஒரு For வாக்குத்தத்தம். heavenly things, we have the promise. அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் From Genesis to the Revelation, we have the plenty of promises. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு From கொடுக்கப்பட்டிருக்கிறது. this cover to that cover, we have plenty of promises. இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்குமா அதிகமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு But the உண்டாயிருக்கிறது. scripture says, ஆனா வேதவசனம் இங்கே all the சொல்லுகிறது, promises are வாக்குத்தத்தங்கள் எல்லாம், not here a little and there a இங்க little. கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்ல, All the promises are வாக்குத்தத்தங்கள் எல்லாம் amen in Christ கிறிஸ்து Jesus. இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. God never give any specific promises for different country and cultured people. வித்தியாசப்பட்ட தேசங்களுக்கோ கலாச்சாரமுடைய ஜனங்களுக்கோ தேவன் வித்தியாசமாய் வாக்குத்தத்தத்தை தனிப்பட கொடுக்கவில்லை. Hebrews 13:8 says Jesus Christ is the same
yesterday, today and forever. எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். So we are under the God's divine protection. நாம் தெய்வீக பாதுகாப்புக்கு கீழாய் நாம் இருக்கிறவர்களாய் These இருக்கிறோம். politicians, they just bluffers. They speak lies. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்கள் தாங்கள் வாயிலிருந்து பொய்யே தான் பேசுகிறவர்கள். Within few days we are going to have our state election. நாம் இன்னும் சில நாட்களிலே நம்மளுடைய தேச நகரத்தினுடைய எலெக்ஷனை சந்திக்க போறோம். These politicians they are talking too much. அவர்கள் अनेक வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டே Every இருக்கிறார்கள். citizen of this country, they are totally exhausted by this bluff. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தலைவர்கள் சொல்லுகிற அந்த பொய்களினாலே எல்லாம் சோர்வாய் போயிருக்கிறாங்க. They are just confused to vote whom. யாரு என்ன காரியம் எல்லாத்தையும் நிதானிக்க முடியாத ஒரு குழப்பம். But who comes and who goes, that is not the problem. ஆனா யார் வராங்க யார் போறாங்க அத பத்தி பிரச்சனையே கிடையாது. The ruler who is going to come and rule this state is not your vote is going to decide. The God is the deciding authority of that. இந்த மாவட்டத்தையோ இந்த தேசத்தையோ ஆளுகிற தலைவர் யார் என்பதை நாமளோ இல்ல அவர்களோ தீர்மானிக்கிறதில்லை. அதை தீர்மானிக்கிறவர் தேவன். They can decide things on any other people but not on the children of God. ஆனா அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்த காரியங்களை அவர்கள் வடிவமைக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் அவர்கள் ஒன்று செய்ய கூடாது. They can give promise to all the religious people. மற்ற மதங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் அவர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கலாம். They can give the promises to the women and the children and the young people. அந்த பெண்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இளவயதுள்ளவர்களுக்கும் अनेक வாக்குத்தத்தங்களை அவர்கள் கொடுக்கலாம். But they cannot give the promise to the children of God. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு காலம் வாக்குத்தத்தம் பண்ண முடியாது. Because God can only give the promises to the children of தேவன் God. ஒருவரே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். They will promise something and they will do different. ஆனா அவங்க இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு வந்து நாளைக்கு செய்கிறது இன்னொன்றாய் இருக்கும். But they cannot handle our life like handling other people. மற்றவர்களே அவர்கள் வாழ்க்கையை கையாளுவது போல நம்முடைய வாழ்க்கையை கையாள அவர்களால கூடாது. There is a two powerful scriptures in the book of Proverbs. நீதிமொழிகளிலே இரண்டு ஒரு வல்லமையான ஒரு வாக்குத்தத்தம். The Proverbs 21 says, 21வது நீதிமொழிகள், the king's heart is the hand of the Lord, as the rivers of the water turneth in whithersoever he will. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். So he may think that I am in a power, I will do anything I want. எனவே ராஜாங்கத்துக்கு வந்த ராஜா நினைச்சுக்கலாம் எனக்கிட்ட தான் அதிகாரம் வல்லமை இருக்கு, நான் என்ன வேணா செய்யலாம். That you can do for other people. நீ வந்து மற்ற ஜனங்களுக்கு அதை செய்யலாம். But when a man of God, when a believer, when a Christian comes and stands before you, ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையோ ஒரு ஆண்டவருக்கு கீழாய் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறவனோ ஒரு விசுவாசிக்கோ நீ அந்த காரியத்தை உனக்கு on his case you cannot make any decision unless God puts the thing in your heart. அவனுடைய காரியங்களிலே எந்த ஒரு காரியத்தையும் தேவன் உன் இருதயத்தில் அவனுக்கு செய் என்று சொல்லாமல் நீ ஒரு காரியத்தையும் அவனுக்கு செய்ய முடியாது. Sometimes it is very it's a very hard thing for me to understand this, the way the Christians they pray nowadays. இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவர்கள் செய்கிற ஜெபத்தை பார்த்தா சில சமயம் எனக்கு அது ஒரு ஆச்சரியமா இருக்குது. They are now they are connecting with a lot of political parties and they are trying to show themselves that we are going to support them. அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகிற நிலையிலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற. When devil sees all these things he will laugh and mock. இதெல்லாம் பிசாசு அவனை பார்த்து அவன் பரியாசம் பண்ணுகிறான், சிரித்துக் கொண்டிருப்பான். Who comes and who rules, that is not a problem to us. இந்த நாட்களிலே நமக்கு யார் வருகிறார் யார் அரசாளுகிறார் அத பற்றிய காரியம் அல்ல. We are under the God's divine protection. நாம் தெய்வீக பாதுகாப்புக்கு கீழாய் இருக்கக்கூடியவர்கள் நாம். So easily they cannot touch us. அவர்கள் சுலபமாக நம்மை அவர்களாலே தொட முடியாது. There is one more scripture in the Proverbs 29. The Bible says, 29வது நீதிமொழியிலே இன்னொரு ஒரு வேத வசனம், the many seek the ruler's favor. அநேகர் அந்த ராஜாவுடைய தயையை அவர்கள் தேடுகிறார்கள். ராஜாவின் முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். But the judge, every man's judgment cometh from the Lord. ஆனா ஒவ்வொருவருடைய அந்த நியாயமும் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. So now in those days when the king rules, அந்த நாட்களிலே ராஜாக்கள் அரசாளும் போது, so the king will come and sit in a chamber and the citizens they will come with a petition. அந்த ராஜா சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருப்பான் அரண்மனையிலே. அப்பொழுது அந்த குடிமக்கள் எல்லாம் அவர்களுடைய வேண்டுதல்களை பெட்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. But nowadays we don't need to go and seek the
king, but we can send the mail through email or something. We can send our petitions. அந்த நாளை போல இந்த நாளிலே நாம் போய் ராஜாவை நேரடியாக தரிசிக்க முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இமெயில் மூலமாகவோ காரியங்களை நாம் Every ruler's table there is so much of petitions are pending there. ஒவ்வொருவருடைய அந்த மேஜையிலும் அநேக அந்த பெட்டிஷன் அடங்கிய ஃபைல்கள் உண்டு. Whether he is doing or not, it's still on the table. அவன் செய்றானோ செய்யலையோ ஆனா அது மேஜையில இருக்குது. But in your case, ஆனா உங்களுடைய காரியத்திலும் in my case, என்னுடைய காரியத்திலும் the favor has not come from him, it comes from the Lord. அந்த தயை வந்து வருகிறது அவரிடத்தில் இருந்து இல்ல, நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறதா. Because you are under the God's divine protection. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்புக்கு கீழாய் இருக்கிறீர்கள். So till the return of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற வரைக்கும் I don't know how many elections we'll face. எத்தனை தேர்தல் நடக்கும் என்று எனக்கு தெரியாது. We don't know how many kind of kingdoms will change. எத்தனை விதமான ஆளுகை அரசாங்கம் மாறும் என்றும் எனக்கு தெரியாது. We don't care about whether Tom is ruling or Dick is ruling. யாரு நான் ஆட்சி செய்ய போறா, யார் ஆட்சி செய்ய அதை பத்தி எனக்கு காரியம் இல்ல. But the Jesus Christ is the King of the kings and the Lord of the lords. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. So in this promise we have to anchor our faith. இந்த வாக்குத்தத்தத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் நங்கூரமிட்டு all the believers and the priests and the pastors, they must anchor their faith on the promise of God. எல்லா விசுவாசிகளும் எல்லா உபதேசகர்களும் போதகமார்களும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்திலே தங்களுடைய விசுவாசத்தை நிலைநாட்ட வேண்டும். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, in the Matthew chapter number 16 verse number 18 says, மத்தேயு 16:18 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். So each and every true believer, ஒவ்வொரு உண்மையுள்ள விசுவாசியும், nowadays even they are really getting afraid to connect with them with some kind of a small fellowship and small prayer groups. இந்த நாட்களிலே இருக்கிற விசுவாசிகளுடைய விருப்பம், அவங்க நிலைமை என்னன்னா, சிறிய இருக்கிற ஒரு சபை கூடுதலோ ஒரு சின்ன வந்து ஜெப கூடுதலோ அவங்க தங்களை இணைத்துக் கொள்ள விருப்பம் கிடையாது. They always want to have their membership in some big thing which is very much highly focused on the government. அதிகமாக பிரபலமாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தெரியப்பட்டிருக்கிற பெரிதான ஒரு கூட்டத்தோட தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதில் அவர்கள் அங்கத்தினராக So they are all the Christian religious leaders. அவங்க எல்லாரும் வந்து மத கிறிஸ்தவ மத தலைவர்கள். Even in the television they are putting a title கிறிஸ்தவ மத தலைவர்கள். தொலைக்காட்சிகளிலே கூட அப்படிதான் அவங்க போடுறாங்க, கிறிஸ்தவ மத தலைவர்கள். They are Christian religious leaders. அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மத தலைவர்கள். So what these Christian people they think, if we go and stay under their protection, நாம போய் அவர்களுடைய பாதுகாப்புக்கு கீழ அங்கத்தினராக இருந்தோம், any hard times or injustice comes, they will come and fight for us. அநீதியான ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை நமக்கு வந்தா அவங்க நமக்காக போராடுவாங்க. Nobody will fight for you unless God fights for you. தேவன் உனக்காக போராடுவதற்கு பதிலாக வேற யாரும் உனக்கு வர மாட்டாங்க. God can only fight a war for you. தேவன் ஒருவரே நமக்காக போராடக்கூடியவர். Your justice is in the hand of God. உன்னுடைய நீதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Your protection is under the hand, it is in the hand of God. பாதுகாப்பு தேவனுடைய கரத்துக்குள்ளாய் இருக்கிறது. It is not in the hands of the Christian religious leaders. கிறிஸ்தவ மத தலைவர்களுடைய கரத்தில் அவைகள் இல்ல. They are another bluffers. அவர்கள் இன்னொரு வகையான another liars. அத பொய் கூறுகிறவர்கள். They are deceiving the Christianity nowadays. அவர்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்தவம் என்கிற தலைப்பில் இருக்கிற எல்லாரையும் வஞ்சித்து If you are a true believer of Jesus Christ, நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியாய் இருக்க வேண்டும். Don't connect yourself with the Christian religion. அந்த கிறிஸ்தவ மதத்தோடு உன்னை சேர்த்துக் கொள்ளாதே. Religion cannot save you. மதம் உன்னை ரட்சிக்காது. The Christian religion cannot help you. கிறிஸ்தவ மதம் உனக்கு உதவி செய்யாது. You must be connected with the body of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே உன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். What is the body of Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை என்பது என்ன? It is a group of people redeemed by the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் ஜனம்தான். They are the people got the forgiveness of sin. தேவன் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். They are the people sanctified by the truth. அந்த சத்தியத்தினால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள். They are the people anointed with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அவர்கள். They are the people
sealed by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்ட ஜனங்கள் They are the people who have the revelation of God in their life. தேவனுடைய குறித்த வெளிப்பாடு தங்கள் வாழ்க்கையிலே This பெற்றவர்கள் is the அவர்கள். true church of the living God. இதுதான் உண்மையுள்ள கிறிஸ்தவ சபை. If you stay in that church, நீ அப்படிப்பட்ட சபையிலே நீ இருக்க வேண்டுமானால் God's divine protection is promised for you. தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. If you hang up yourself with the Christian religion, நீ ஒரு கிறிஸ்தவ மதத்திலே போய் சேர்ந்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தாய், you will be disappointed one நீ day. ஒரு நாளிலே ஏமாந்து போவாய். Because God's eyes are not looking at the religion. ஏனென்றால் தேவனுடைய கண்கள் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி பார்க்கிறது. God's eye is upon the church of the living God. தேவனுள்ள தேவனுடைய சபையை மாத்திரமே அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. And Matthew 16:18 the Bible says, வேதம் மத்தேயு 16:18 விதமாய் and சொல்கிறது, thou art Peter, upon this rock I will build my church, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், and the gates of hell cannot prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்கிறது இல்ல. So the Bible is clearly, it says, வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, the true church of the living God ஜீவனுள்ள உண்மையான தேவனுடைய is சபை not என்பது built on religion feeling. அது ஒரு மதத்தின் மேல் It கட்டப்படுகிறது is அல்ல. not built on tradition. அது பாரம்பரியத்தின் மேல் It கட்டப்படுகிறது is அல்ல. built on the revelation of Jesus அது இயேசு Christ. கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் மேல் Because கட்டப்படுகிறது. Jesus Christ is the head of the church. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையாய் இருக்கிறார். Many religious leaders, அநேக மத தலைவர்கள் they know only the name of Jesus, அவர்களுக்கு இயேசு என்கிற பெயரை மட்டும் தான் தெரியும். but they don't know about Jesus ஆனா Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுதும் ஒன்றும் They தெரியாது. never had a personal encounter with God. தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவம் அவர்களுக்கு எந்த Even விதத்திலும் இல்லை. many priests and the religious leaders are living under sin. அந்த அநேக போதகர்களும் பிரசங்கிமார்களும் கூட பாவத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற To காரியம். enjoy the divine protection of God, தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பை நீ அனுபவிக்க வேண்டுமா? you must be covered under the blood of Jesus நீ Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடப்பட வேண்டும். When the people of Israel, when they called out from the land of Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட போது they were all under the protection of God. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பாதுகாப்புக்கு கீழாக They இருந்தார்கள். all walked through the doorposts where the lamb's blood was sprinkled. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் பூசப்பட்ட அந்த நேர்கால்கள் வழியாய் அவர்கள் வெளியே புறப்பட்டு So வந்தார்கள். we are all under the blood of Jesus நாமும் Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழாக நாம் Only the இருக்கிறோம். redeemed and saved people can enjoy the divine protection of God தேவனாலே in their life. மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே அவருடைய பாதுகாப்பை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க கூடியவர்களாய் இருப்பார்கள். So God says, I will build. ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டுவேன். I never allow any other people to build it. மத்தவங்க யாரும் கட்ட நான் அனுமதிக்க We are மாட்டேன். all just like a masons and carpenters in the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த கட்டுமான பணியில ஈடுபட்டிருக்கிற வேலைக்காரர்களை போன்று நாம் இருக்கிறோம். But God is the main key and author for all these ஆனால் things. எல்லாவற்றுக்கும் காரணரும் ஆரம்பமும் அவரே. And Paul is writing in 1 Corinthians chapter number 3 verse number 11 says, கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் இவ்விதமாய் எழுதுகிறார், for other foundation can any man lay than that is laid, which is Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. So the Christ already laid a foundation. எனவே கிறிஸ்து ஏற்கனவே ஒரு அஸ்திபாரத்தை இட்டிருக்கிறார். What is that foundation? அந்த அஸ்திபாரம் என்ன? For that foundation he gave the doctrine to his disciples. அந்த அஸ்திபாரம் ஆண்டவர் போட்ட அந்த அஸ்திபாரம் என்னவென்றால் அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்த உபதேசம். Each and every apostles they received the doctrine from the mouth of Jesus Christ as to lay the foundation for the church. அவருடைய சபைக்காக அவர் போடப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரம் போடும்படியாய் அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாயினாலே கொடுத்த உபதேசமாகும். That foundation is not laid by the apostles, it is already laid by Jesus அது Christ. வேற அப்போஸ்தலராலே அஸ்திபாரம் இடப்படவில்லை, ஏற்கனவே கிறிஸ்து அஸ்திபாரம் இட்டிருந்தார். But the laying the foundation work is given to the apostles. ஆனால் அந்த அஸ்திபாரம் போடுகிற வேலையை மாத்திரமே அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. In that same Corinthian Paul is writing, அதே கொரிந்தியரிலே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், as a wise master builder I laid a foundation, புத்தியுள்ள சிற்பாச்சாரிய போல நான் அஸ்திபாரம் போட்டேன். and another man is coming and building there
upon it. வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். When my father came to this town as a missionary, என்னுடைய தகப்பனார் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்காக அவர் வந்தபோது he was an apostle. அவர் ஒரு அப்போஸ்தலராய் வந்தார். He laid a foundation for this ministry on the doctrine which God revealed to him. அவருக்கு தேவன் வெளிப்படுத்தின உபதேசத்தின் அடிப்படையிலே இந்த சபைக்கு அவர் அஸ்திபாரம் போட்டார். The laying the foundation is not made by money or any other things. அந்த அஸ்திபாரம் இடுவது ஒரு பணத்தின் பலனாலோ இல்ல வேற எந்த ஒரு காரியத்தினாலோ செய்ய இயலாது. It is a revelation about Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள வெளிப்பாடினாலே மாத்திரமே செய்ய முடியும். So the true church of the living God, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது standing on a foundation, அது ஒரு அஸ்திபாரத்தின் மேல் நிற்கக்கூடியது. but no one can put any other foundation. அந்த அஸ்திபாரத்தை அல்லாமல் வேறு ஒருவன் ஒரு அஸ்திபாரத்தை போட முடியாது. So the church which is built on that foundation only, அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற சபை மாத்திரமே is under the authority of God. தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழாய் இருக்கும். It is under the protection of அது God. தேவனுடைய பாதுகாப்புக்கு கீழாய் இருக்கும். It is under the care of God. தேவனுடைய பராமரிப்புக்கு கீழாய் But these இருக்கும். religious leaders, ஆனா இந்த மத தலைவர்கள் they are making their own foundations. அவர்கள் தங்களுக்கென்று சுய அஸ்திபாரங்களை They are trying வைத்திருக்கிறார்கள். to customize the doctrine of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசத்தை அவர்கள் தங்களுக்கு ஏற்பவர்கள் மாற்றிக்கொள்ள They are நினைக்கிறார்கள். taking things from here and there. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுக்க வேண்டியது. And every organization and denomination, they are trying to customize the doctrine. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளை தங்களுக்கென்று எடுத்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சேர்த்து அதை தங்களுக்கு ஸ்தாபனங்களுக்கு பாரம்பரியமாக No person has a right to customize the doctrine of Jesus இப்படி Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தையோ அவருடைய வார்த்தையோ எவரும் தனக்கென்று மாற்றிக்கொள்ள தன்னுடையதாக்கி கொள்ள We முடியாது. must preach as it is. அது இருக்கிறவனமாகவே We பிரசங்கிக்கப்பட must வேண்டும். believe as it is. அதை விசுவாசிப்பது இருக்கிறவனமாகவே And we have to do things as it அது is. மாத்திரமல்ல நாம் செய்கிற காரியங்களும் வார்த்தையின்படியாக செய்ய வேண்டும். And when God revealed the New Jerusalem to the John the Revelator, யோவான் அப்போஸ்தலனுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே புதிய எருசலேமை பற்றி ஆண்டவர் I mentioned about the New Jerusalem many times in my scripture. என்னுடைய பிரசங்கத்திலே நான் अनेक முறை இதை நான் But சொல்லியிருக்கிறேன். still this message is being published in the YouTube. I want to read all the scripture. இது யூடியூப்ல இது இந்த பிரசங்கமானது வெளிவருகின்ற கொண்டிருக்கிறதுனால இதை எல்லாவற்றையும் நான் வாசிக்க I விரும்புகிறேன். don't want to jump without reading. இதை வாசிக்காம நான் போக விரும்பவில்லை. Let us all turn to the book of Revelation chapter number 21. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் And verse number 14 says, 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. and the wall of the city had 12 foundations. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. See here the Tamil translation in English has got a different meanings. தமிழுக்கும் ஆங்கில வேதாகமத்துக்கும் வித்தியாசப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. In Tamil translation it says foundation stones. அங்க அஸ்திபார கற்கள் என்று போடப்பட்டிருக்கு But that's தமிழ்ல. not correct. But English it says 12 foundations were there. அங்க ஆங்கிலத்துல 12 அஸ்திபாரம் மட்டுமே It போட்டிருக்கு. means the 12 layers are there in the foundation. அந்த அஸ்திபாரத்துல 12 அடுக்குகள் இருக்கிறது. So each and every 12 foundation, அந்த 12 அடுக்குகளிலே ஒவ்வொன்றும் and in them the name of the 12 apostles of the Lamb were written. அந்த ஒவ்வொரு அடுக்கிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. So in that foundation the Martin Luther's name is not written. அங்கே அந்த அந்த அஸ்திபாரத்தின் அடுக்குகளிலே மார்ட்டின் லூத்தர் பெயர் Johnny Davis name is not there. ஜானி டேவிஸ் பெயரும் பதிவிடல. And any other preacher's name is not there. மற்ற எந்த ஒரு பிரசங்கியாருடைய பெயரும் அங்கே இல்ல. Only the name of the 12 apostles are there. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் மாத்திரமே பதிக்கப்பட்டிருந்தன. So what God is trying to reveal to the man of God, தேவனுடைய மனுஷனுக்கு யோவானுக்கு ஆண்டவர் என்ன தெரியப்படுத்த முயற்சிக்கிறார் என்றால் the true church of the living God, after it guards its habitation in the eternity, ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது அது நித்தியத்துக்குள்ளே அது கடந்து போன பின்பு it is beautiful, it is glorious, and it is marvelous. மகிமையாய் இருக்கிறது, அழகாய் இருக்கிறது, ஆச்சரியமாய் இருக்கிறது. There is a three process in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 3 விதமான காரியங்கள் முறைப்பாடுகள். And sanctification, பரிசுத்தமாக்குதல், separation, பிரித்தெடுக்கப்படுதல், justification, and நீதிமானாக்கப்படுதல், finally is the glorification. மகிமைப்படுதல். The glorification is the final destiny. அந்த மகிமைப்படுதல் தான் இறுதியான You காரியம். all have to be cleansed by the blood of Jesus ஆண்டவராகிய Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம். By cleansing by the blood of Jesus Christ,
you are become righteous. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே நீங்கள் நீதிமான்கள் Not by your righteousness, by the righteousness of God. தேவனுடைய நீதியினாலே நீங்கள் நீதிமான்கள். And after we got the righteousness, அந்த தேவனுடைய நீதியை பெற்று we நீதிமான்கள் have ஆன to பின்பு enter into the holy of holies. நாம் அந்த மகா Holy place. நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாம் போகிறோம். That is the place where the process of sanctification is going on. அங்க தான் அந்த பரிசுத்தமாகுதல் நடக்கிறது. And then the final destiny is the holy of holies. அந்த இறுதி இலக்கானது மகா பரிசுத்த ஸ்தலம். So God redeemed his church from the sin. எனவே தேவன் தம்முடைய சபையை அந்த பாவத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு And வருகிறார். cleansed the church. முதலாவது கழுவுகிறார். And made the church to be righteous. அதை நீதிமானா மாற்றுகிறார். But now through the truth, இப்பொழுது சத்தியத்தின் மூலமா God is sanctifying his church. தேவன் தம்முடைய சபையை அவர் பரிசுத்தப்படுத்திக் And what is கொண்டிருக்கிறார். the destiny? அந்த லெக்கு என்ன? What is the next thing that we have to obtain? அடுத்த காரியம் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய We காரியம் all என்ன? have to be glorified. நாம் எல்லாரும் மகிமைப்பட வேண்டும். So after the church was glorified, அந்த சபையெல்லாம் மகிமைப்பட்ட பின்பு that city looks so beautiful. அந்த பட்டணம் மிகவும் அழகாக இருக்கிறது. But when John described not only the beauty, அந்த யோவான் அப்போஸ்தலன் அந்த அழகை மட்டும் அவர் வர்ணிக்கல. and God revealed the structure to the John the Revelator. அந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு அதனுடைய கட்டமைப்பை பற்றியும் அவர் On what the New Jerusalem is standing. புதிய எருசலேம் எதன் மீது நிற்கிறது? Not on religion, மதத்தில் அல்ல, not on tradition, பாரம்பரியத்தில் not on any customized thing. எந்த ஒரு பழக்கமான ஒரு காரியங்களையும் அல்ல. The New Jerusalem is standing purely on the doctrine of the 12 apostles. அந்த 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தூய உபதேசத்தின் மேலே அது நிற்கிறதா இருக்கிறது. So nowadays if you all raise a question towards me, இப்ப எல்லாரும் நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குறீங்க. Pastor, tell me which church is the true church? இப்ப சொல்லுங்க எந்த சபை உண்மையான சபை? Which title board you can mention? எந்த பெயர் பலகை உண்மையானது? Where that headquarters is there? Let me go and see. தலைமையகம் எங்கே இருக்கிறது நான் போய் பார்க்கணும். The true church of the living God doesn't have any board. ஜீவனுள்ள உண்மையான தேவனுடைய சபைக்கு அறிவிப்பு பலகை இல்ல. It doesn't have any registration. அதுக்கு எந்த ஒரு பதிவும் கிடையாது. It doesn't have any pope or bishop. அதுக்கு எந்த ஒரு போப்பும் தலைமை கிடையாது, பிஷப்பும் தலைமை கிடையாது. It has one Lord and one faith and one baptism. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். There is one headship is there. அங்க ஒரே தலைமையகம் தான் உண்டு. That is our Lord Jesus அது நம்ம Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. But the true church of the living God ஆனால் உண்மையுள்ள தேவனுடைய சபையானது will always acknowledge and recognize the truth. அது எப்போதும் சத்தியத்தை மாத்திரமே அது அங்கீகரிக்க கூடியதும் ஏற்றுக்கொள்ள கூடியதுமாய் இருக்கும். Let me repeat that. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். If the true church of the living God, if it has a true love towards God, அந்த உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது if it has a true love on God, அது தேவன் மீது உண்மையான அன்பு வைக்க வேண்டுமானால் what is the sign for that? அதுக்கான அடையாளம் என்ன? Is it I love you, is it like singing all the time? எந்த நேரமும் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாடுறதா? Lot of contemporary worship songs are there. I love you Jesus, I love you Jesus. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் ரொம்ப பிரபல்யமா இருக்கிறது. By saying that's not the true love. அப்படி நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்றது உண்மையான அன்பு இல்ல. God also loved us. தேவனும் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். His love was not just a spoken. அது வெறும் அது பேச்சினாலே சொல்லப்பட்ட அன்பு. It was அல்ல. expressed and revealed. அது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அன்பாகும். So God wants to get the reciprocation from the church. எனவே தேவன் தம்முடைய சபையிலிருந்து அதற்கு பதிலான ஒரு காரியத்தை அவர் Nowadays the lot of religious people they say I love you Jesus, I love you Jesus. இந்த மதத்துல இருக்கிற கிறிஸ்தவத்துல இருக்கிற மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். The true love should not only be spoken. இந்த உண்மையான அன்பு என்பது வாயினாலே பேசப்படுகிற வார்த்தைகளில் அல்ல. It has to be expressed through the obedience. அது கீழ்ப்படிதலின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற ஒன்றாய் இருக்கும். So if you want to obey that, நீங்க அதுக்கு கீழ்ப்படிய you must accept the truth. நீங்க சத்தியத்தை You ஏற்றுக்கொள்ளணும். must anchor your faith on the truth. உங்களுடைய விசுவாசத்தை அந்த வார்த்தையின் மீது நங்கூரமிட்டு இருக்க வேண்டும். Many people say I believe. Everybody says like that. நான் விசுவாசிக்கிறேன். If your faith doesn't come in action, உங்களுடைய விசுவாசம் செயல்பாட்டிலே வெளிவராவிட்டால் the Bible says your faith is dead. அது செத்து போன விசுவாசம்.
My dear brothers and sisters, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர so சகோதரிகளே, the God's divine protection is promised. தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு நமக்கு Are வாக்குத்தத்தம் you the பண்ணப்பட்டிருக்கிறது. part of the church of the living God? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே Are you redeemed by the blood of Jesus ஆண்டவராகிய Christ? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் Are you இருக்கிறீர்களா? saved? நீங்க Are ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? you sealed by the Holy Ghost? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்களா? If not, அப்படி இல்லை என்றால் today evening, இந்த நாளின் மாலை go வேளையிலே to your home, உங்க வீட்டுக்கு நீங்க போங்க. look at your face in the mirror, அந்த கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. and put your finger towards that face and say, அந்த முகத்துக்கு நேரா உங்க விரலை நீட்டி நீங்க hey, சொல்லுங்க. still you are under risk. இன்னும் நீ ஒரு ரிஸ்க்ல தான் இருக்கிற, ஆபத்துல. Still you are under risk. இன்னும் நீ ஒரு ஆபத்துக்குள்ள தான் இருக்கிற. For this corona, your mask will never save you. உன்னுடைய இந்த கொரோனா வியாதியில உனக்கு இருக்கிற மாஸ்க் உன்னை If suddenly earthquake comes, nothing will save you. Your building won't save you. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டா இந்த கட்டடம் உன்னை பாதுகாக்காது. Any wars or rumors of war comes, nothing will save you. யுத்தமோ யுத்தத்தோட செய்தியை நீ கேள்விப்படும்போது அதுவும் உன்னை பாதுகாக்க. You must be in the body of Christ. நீ கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாய் அவயவமாய் இருக்க வேண்டும். When I read a scripture in the book of Exodus, யாத்ராம புத்தகத்திலே ஒரு வேத வசனத்தை நான் வாசித்தேன். the God is telling in this way. ஆண்டவர் இவ்விதமாய் சொல்கிறார். Let us all turn to the book of Exodus, chapter number 25. யாத்ராகமம் 25வது அதிகாரத்துக்கு எல்லாம் Verse number 8 and 9. 8வது வசனம் 9வது வசனம். Let me read it in English நான் அதை ஆங்கிலத்துல so that you வாசிக்கிறேன். can understand little better. அதுக்கு அப்புறம் அதை புரிந்து கொள்ள And let them make me a sanctuary, that I may dwell among them, according to all that I shew you thee, after the pattern of the tabernacle and the pattern of all the instruments thereof, even so shall ye make it. யாத்ராகமம் 25:8-9. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. Here the Bible says, வேதவசனம் சொல்கிறது, let them make me a sanctuary. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. The sanctuary word, it's when I study the meaning in the internet, அந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த தமிழ் வார்த்தைக்குரிய அந்த சாங்சுவரிங்கிற ஆங்கில பதத்துக்குரியதை நான் அர்த்தத்தை பார்த்தபோது, it says the protection and safe place. அது ஒரு தெய்வீக பாதுகாப்பான ஒரு இடம். Just a பாதுகாப்பு, not தெய்வீகம். It's a protection and safe place. பாதுகாப்பான இடம். பாதுகாப்பான இடம். And moreover, the meaning says, அது இன்னும் அதிகமா especially for someone or something bees chased or hunted. அதாவது வேட்டையாடப்படுவதற்கு, பிடிக்கப்படுவதற்கு, துரத்தப்படுகிற ஒரு விஷயம் அடைகிற புகலிடமான இடம் தான் சாங்சுரி. It's hunted and being chased to catch. துரத்தி வேட்டையாடி பிடிப்பதற்கு போகிற ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற இடம் அது. And moreover, one more meaning says, இன்னொரு அர்த்தம் சொல்கிறது, if any illegal immigrant found or sought, they will took to the sanctuary in the local church. அதாவது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் புகுந்தவர்கள் பாதுகாப்பு அடைவதற்கு எங்க போவாங்களாம்? சர்ச்சுக்குள்ள வருவாங்களாம். So even nowadays in Syria, when the civil war went, இப்பொழுது கூட இந்த சிரியாவில் நடந்த அந்த போரிலே lot of immigrants, they started to walk out from the country. அநேகர் அந்த தேசத்தை விட்டு வெளியே கடந்து வந்தார்கள். They started walking towards the European countries. அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக கடந்து all the European countries, they welcomed them and they put them in a churches, especially the churches, they played a big part in that. அந்த ஐரோப்பிய தேசத்துல இருக்கிற சபைகள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுத்தது. But to understand in a spiritual way, ஆனா இத ஆவிக்குரிய விதத்திலே அர்த்தப்படுத்தும்போது, what is the sanctuary of God? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? One day we were all chased by the devil. நாம ஒரு நாள் பிசாசினாலே துரத்தடிக்கப்பட்டோம். But we all came and found the residence and the safety in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே, அவருடைய வீட்டிலே, அவருடைய ஸ்தலத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டானது, நாம் தங்கும்படியானது. The Bible says the wages of sin is death.
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் The death was chasing us. அந்த மரணம் நம்ம துரத்தி எடுத்துட்டு If you read the Psalm 32:1-2, scripture says it will follow, it will chase you. அந்த சங்கீதம் 32:1-2 பாத்தீங்கன்னா அது மரணமானது நம்மை துரத்தி கொண்டு வந்து To escape from the sin, the people are trying to do different type of things. பாவத்திலிருந்து தப்புவதற்கு ஜனங்கள் வித்தியாசப்பட்ட அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தார்கள். But only to get the deliverance from that, the blood of Jesus Christ is the source. அதிலிருந்து நாம் விடுதலையாக்குவதற்கு ஒரே தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. That's why the Bible says, அதனால தான் வேதம் the சொல்லுகிறது, name of the Lord is a strong tower, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், the righteous runneth unto it, நீதிமான் அதற்குள் ஓடி and he is safe. அவன் சுகமாய் இருப்பான். If you try to enter into the Christian religion, you are unsafe. நீ அங்க கிறிஸ்தவ மதத்துக்குள்ள போனனா அங்க உனக்கு பாதுகாப்பு But you must come to Jesus ஆனா நீ Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீ வர வேண்டும். So that is the sanctuary of God. அதுதான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். What is the sanctuary of God? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? God's consecrated and separated people for God are the sanctuary of God. தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம் தான் தேவனுடைய பரிசுத்த But ஸ்தலம். God is not dwelling in any tower or building. எந்த ஒரு டவர்லயும் எந்த ஒரு கட்டடத்திலயும் தேவன் அங்கே வந்து தங்குகிறது. God is dwelling among his people. தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். Bible says you are the temple of the living God. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். God is dwelling in our midst. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஏன்? God chosen us to be his sanctuary. நாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலமாய் அவர் நம்மை For தேர்ந்தெடுத்திருக்கிறார். us it is a sanctuary. நமக்கு அது அவருடைய ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். For us it is a sanctuary. நமக்கு ஒரு நமக்கு ஒரு அடைக்கல ஸ்தலம். But for him it is a dwelling place. ஆனா அவர் தங்குவதற்கு அது வாசஸ்தலம். He doesn't need any safety. அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை. Only we need the safety. நமக்கு தான் பாதுகாப்பு அவசியம். He is the God who protects us. அவர் தான் நம்மை பாதுகாக்கிற So தேவன். after we come to the body of Christ, அந்த கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே வந்த we பின்பு have entered into the premises of the God's divine protection is promised. தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நாம் வந்து விடுகிறோம். That protection level cannot be seen by your physical eye. நம்முடைய அவருடைய பாதுகாப்பினுடைய காரியங்களை நம்முடைய சரீரமான கண்களினாலே காண இயலாது. But devil knows that. ஆனா பிசாசுக்கு அது நன்றாக When தெரியும். Job was a righteous man, யோபு நீதிமானாய் இருந்தான். God's divine protection was around his life. அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு எல்லாவற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. Around his life there was a fence. அவனுடைய ஜீவனுக்கு உள்ள ஒரு பாதுகாப்பு. Around his family there was a அவனுடைய fence. குடும்பத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு. Around his property there was a fence. அவனுடைய ஆஸ்தியை சுற்றி ஒரு When பாதுகாப்பு. devil tried to touch him, அவனை தொட முயற்சி செய்த he போது was not able to touch him அவனாலே easily. தொட முடியல சுலபமாக. Before touching, அவரை தொடுவதற்கு he முன்பாக went to the Lord ஆண்டவரிடத்துல போகிறான். and asked a permission. ஆண்டவரிடத்துல அனுமதி He கேட்கிறான். got the permission not only to touch him, அவனை தொடுவதற்கு மாத்திரமல்ல and he requested God to remove the fence little bit so that he can enter. அவனை சுற்றி வைத்திருக்கிற வேலியை கொஞ்சம் விலக்குங்க. My brothers and sisters, கிறிஸ்துவுக்குள் சரியான so சகோதர since சகோதரிகளே, God permitted, தேவன் அனுமதித்தால் the devil entered in his life, அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே he பிசாசானவன் took everything out. எல்லாவற்றையும் அவன் எடுத்து செல்ல முடியும். But what Job did, ஆனா யோபு என்ன he செய்தான்? didn't feel sorry about that. அத குறித்து அவன் வருத்தம் But அடையல. still he has a hope. அவனுக்கு இன்னும் நம்பிக்கை All உண்டாயிற்று. the things which happened in my life, அவனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் அவன் I know if the இழந்தபோது devil took everything, பிசாசு எல்லாவற்றையும் எடுத்தான் என்பதை but அவன் it அறிந்தான். happened because God permitted to come and touch my life. தேவன் என்னை தொடும்படியாய் அவனை அனுமதித்ததனாலே அவனை But still Job has a faith. ஆனா யோபுக்கு ஒரு விசுவாசம் உண்டாயிருந்தது. Even though God touched my life ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டாலும் and he permitted devil to destroy everything, எல்லாவற்றையும் அழிக்கும்படியாய் பிசாசுக்கு அவர் அனுமதி but கொடுத்தார். still I have confidence in him. One day he will redeem everything. அவர் எல்லாவற்றையும் மீட்டு எனக்கு கொடுப்பார் என்று அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். So God's divine protection is the only source for your Christian life. எனவே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தெய்வீக பாதுகாப்பு ஒன்றுதான் போதுமானது. Many people they are very proud about what church they belong. அநேகருக்கு அவங்க எந்த சபையை சார்ந்தவங்கங்கற குறித்து ஒரு பெருமை. Many times even Emmanuel Prayer House believers they think anything comes Johnny Annel will take care. அநேக நேரத்துல நம்முடைய சபையில இருக்கிறவங்களும் கூட சொல்வாங்க அண்ணன் பொறுப்பெடுத்துக்குவாங்க. If Johnny Annel is here, he may come and do some kind of help to you. ஜானி அண்ணன் இங்க இருந்தா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார். When you are in trouble, if I am in Trivandrum or Calcutta, what will you do? நீ கஷ்டத்துல இருக்கும்போது ஜானி அண்ணன் அவர் வேற ஒரு ஊர்ல திருவனந்தபுரத்திலயோ வேற எங்க இருந்தாரா? Since you
you are being in the part of Emmanuel prayer house, it's not a protection for you. நீ இம்மானுவேல் ஜெப வீட்டுல நீ அங்கமா இருக்கிறதுனால அது உனக்கு பாதுகாப்பா இருக்காது. But the faith, but the thing what you believe, what it's being preached here is the only foundation for your Christian life. உங்களுக்கு என்ன பிரசங்கிக்கப்பட்டதோ அதன் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் தான் உங்களை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கும். So the Bible says in Psalm number 121, 121ஆம் சங்கீதத்திலே வேதவசனம் இவ்விதமாக the Lord that we serve, he is a keeper of everything. அந்த கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் காக்கிற தேவன் அவர். So the Bible says, I will lift up my eyes unto the hills, where hence the help cometh from. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். And I will not suffer thy foot to be moved. என் காலை அவர் தள்ளாட விட்டார். And he that keepeth thee will not slumber. காக்கிறவர் உறங்கார். Behold, he that keepeth the Israel shall neither slumber nor sleep. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. The Lord is thy keeper. கர்த்தர் உன்னை காக்கிறவர். The Lord is the shade upon thy right hand. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். The sun shall not smite thee by day, nor moon nor by night. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. The Lord shall preserve thee from all evils. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. And he'll preserve thy soul. அவர் உன் ஆத்துமாவை காப்பா. So that is more important. அது மிகவும் முக்கியமானது. Many people are thinking about the preserving their life. அநேகர் தங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருந்தா மாத்திரம் போதும்னு நினைக்கிறவங்க. How to preserve my FD, what I put it in the bank. நான் வங்கியில வைத்திருக்கிற அந்த FD நான் எப்படி பாதுகாக்கிறது? Which government will protect our future? எந்த கவர்மெண்ட் என்னுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும்? God can only protect your future. தேவன் ஒருவர் மாத்திரம் தான் உங்களை எல்லா காரியங்களையும் பாதுகாக்க முடியும். But at the same time you have to give more importance to your soul. அதே நேரத்துல இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். If you connect yourself with the true church of the living God, ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவனுடைய சபையிலே உங்களை இணைத்துக் கொள்வீர்கள். then only your soul can be protected. அப்போதான் உங்க ஆத்துமா வந்து பாதுகாப்பா. Otherwise your soul will be corrupted. இல்லாவிட்டா உங்க ஆத்துமாவுக்கும் அங்கே களங்கம் உண்டாகும். So if your soul is corrupted, everything will be corrupted. அப்படி உங்க ஆத்துமா களங்கப்பட்டால் நீங்கள் எல்லாவற்றிலும் களங்கப்பட்டு போவீர்கள். That's why John is writing in his epistle. அதனால தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். You be prosperous as your soul prospereth. நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக If your soul is under trouble, everything will be under trouble. ஆத்துமாவிலே ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் இருந்ததுனா எல்லாவற்றிலும் அது வரும். If you stand rightly according to the word of God, நீ தேவனுடைய வார்த்தையின்படி சரியாக நிற்கும்போது மாத்திரமே God's divine protection is promised unto you. தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்படும். அதே உனக்கு பாதுகாப்பா. If you read a scripture in the book of Zechariah, it is a promise to the church. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே தேவனுடைய சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. And Zechariah chapter number 2, the verse number 7 says, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2 Deliver thyself, O Zion, that dwellest with the daughter of Babylon. சியோன் குமாரத்தியே நீ உன்னை விடுவித்துக்கொள். 2:7 2:7 பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள். So if you are not delivering yourself from that bondage, அந்த கட்டிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்ளாவிட்டால், so the Babylon always refers to the false church. அந்த பாபிலோன் என்பது எப்போது விழுந்து போன சபையை குறிக்கிறதா இருக்கிறது. So there is always two things are there. அங்க எப்போது இரண்டு காரியங்கள். Whenever God does something correct and good, தேவன் ஒரு காரியத்தை திருத்தி நன்மையாக செய்யும்போது, the devil always try to counterfeit and do the duplicate. அதே போல பிசாசானவனும் போலியாக காரியங்களை செய்கிறான். So God is building his church on the foundation of the 12 apostles of the apostles doctrine. That is the right church, that is the redeemed blood bought church. தேவன் தம்முடைய சபையை 12 அப்போஸ்தலருடைய நாமங்களில் அஸ்திபாரமிட்டு ஆண்டவராலே மீட்கப்பட்ட சபையாய் அதை அவர் கட்டினார். But the devil is building his own church. இப்பொழுது பிசாசு அவன் தன்னுடைய சுய சபையை கட்டுகிறான். But some of the true believers are stuck in that. அந்த சில உண்மையுள்ள விசுவாசிகள் அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. They are under that domination. அந்த ஆளுகைக்குள்ளாய் அவர்கள் இருக்கிறார்கள். But God says deliver yourself. ஆண்டவர் சொல்றார் அவங்கள பார்த்து நீ உன்னை விடுவித்துக் Come out of that Babylon. அந்த பாபிலோன்ல இருந்து நீ வெளியே வா. And then only I can be your God. அப்பொழுது மாத்திரமே நான் உன் தேவனாய் இருப்பேன். In same Zechariah chapter number 4 verse number 6 says, சகரியா அதே தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் and God speaks to Zerubbabel, அங்கே ஆண்டவர் செருபாபேலை பார்த்து பேசுகிறார்.
Then he answered and spoke unto me, saying, This is the word of the Lord unto Zerubbabel, saying, Not by might, not by power, but by my spirit, saith the Lord of hosts. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். So here God gave the promise about the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இது. Nowadays the many Christian leaders what they think, but by our influence, but by our power, we can build the church of God. இந்த நாளிலே கிறிஸ்தவ மத தலைவர்கள் அவர்கள் தங்களை பற்றி நினைத்துக் கொள்கிற தங்களுடைய செல்வாக்களினாலே தங்களுடைய பணபலத்தினாலே தேவனுடைய சபையை அவர்கள் கட்டி எழுப்பி விடலாம் என்று. You can buy your political influence, you can buy a land and get the plan approval for the building. நீங்க அரசியல் பலத்தை கொண்டு அவர்கள் செல்வாக்கை கொண்டு அந்த கட்டிடம் கட்டுவதற்குரிய இடத்தை வேணா நீங்க வாங்கிக்கலாம். But you cannot build the true church of the living God. உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சபை அந்த இடத்துல நீங்கள் கட்டி எழுப்ப That முடியாது. spiritual body, the mystical body of Jesus Christ is totally different. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆவிக்குரிய சரீரம் என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. That body can be built only by the power of God. தேவனுடைய பலத்தினாலே மாத்திரமே அது கட்டப்படக்கூடிய. The Bible says not by might, not by power. இங்கே வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. Many times this Christian organization are very proud. We do everything what I like. அநேக நேரங்களிலே இந்த கிறிஸ்தவ மத ஸ்தாபனங்கள் எல்லாம் தங்களை பற்றி ரொம்ப பெருமையாய் சொல்லுகிறது. Oh, we have a great bishops there. எங்களுக்கு பெரிய பிஷப் We have connections with the government. எங்களுக்கு அரசாங்கத்தோடு தொடர்பு உண்டு. We have crores and crores of money in the bank balance. எங்களுடைய வங்கி கணக்குகளிலே அதிக கோடி பணம் இருக்கிறது. So what? அப்படி இருந்தா என்ன? If you have all these things, can you build the church of God? இவெல்லாம் இருந்துச்சுன்னா நீ ஆண்டவராகிய ஜீவனுள்ள தேவனுடைய சபையை கட்டிவிட முடியுமா? God already paid a great price for the church. That is the blood of Jesus ஆண்டவர் Christ. ஏற்கனவே ஒரு பெரிய விலைக்கிரயத்தை தன்னுடைய சபைக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய இரத்தம் ஒன்றே. If you compare all the wealth of yours with the blood of Jesus Christ, it is worthless. It has to be thrown in the trash bag. உனக்கு உண்டாயிருக்கிற திரளான ஆஸ்தி செல்வம் எல்லாவற்றையும் நீ சேர்த்து நீ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நீ மதிப்பீடு செய்ய முடியுமானால் ஒரு காலம் முடியாது. All it has to be thrown in the அது dustbin. எல்லாம் ஒரு குப்பை தொட்டியில போட வேண்டும். Because the blood of Jesus Christ has the power. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. The money cannot save you, the dollar cannot save you, only the blood of Jesus Christ can save you. ரட்சிக்காது, டாலர் உன்னை ரட்சிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் உன்னை ரட்சிக்கும். That's why God is prophesying here. அதைத்தான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறான். Not by might, not by power, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, but by the Spirit saith unto the Lord. என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று And சொல்கிறார். the scripture number 9 says, 9வது வசனம் The சொல்கிறது, hands of Zerubbabel have laid the foundation of this house. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. His hands shall finish it. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். Finish it. முடித்து தீர்க்கும். Nowadays they're telling we will wipe out all the Christians away. அநேக இந்து மத தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த கிறிஸ்தவங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணில்லாம அழிச்சிடு. You stay for another 20 years and 30 years, you make amendments whatever you want. நீ 20 வருஷம் இல்ல 30 வருஷம் இருந்துட்டு நீ என்ன வேணாலும் சொல்லு. I challenge you through this message, all the political leaders. செய்தியின் மூலமா எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நான் ஒரு சவாலா By your power, by your authority, you can touch Christian religion, but not, you cannot touch the church of the living God. உன்னுடைய அதிகாரத்துல உன்னுடைய பலத்தை கொண்டு ஆள் பலத்தை கொண்டு ஆளுகை பலத்தை கொண்டு நீ கிறிஸ்தவ மதத்தை வேணா தொடலாம், ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய சபையை ஒரு கால் ஒன்று செய்ய. Because God started the work, He will finish it. ஏனென்றால் அவர் ஆரம்பித்த வேலையை அவரே முடிக்க கூடியவர். Till the end of the church. அந்த சபையின் முடிவு வரைக்கும். Because we are the last church. ஏனென்றால் நாம் தான் சபையின் We are the last generation. நாம் கடைசி தலைமுறையாக இருக்கிறோம். We are waiting for the return of நாம் Christ. கிறிஸ்துவுடைய திரும்ப வருகிற வரை God is going to come and take His church. அவர் வந்து தம்முடைய சபையை எடுத்துக்கொண்டு Till போகிறார். that point of time, அந்த நேரம் வரைக்கும் gates of hell cannot prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. Because God started it ஏனென்றால் தேவனே அதை ஆரம்பித்தார். on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே அதை He ஆரம்பித்தார். will finish it one day. அவர் ஒரு நாளிலே அதை முடிக்க All போகிறார். through the 2000 years. அவர்கள் இந்த 2000 வருஷ காலமாக The church have faced the communism. சபையானது கம்யூனிசத்தை சந்தித்தது. The church faced the Nazism. அதே இது நாசிசத்தை
யூதாயிசத்தை சந்தித்தது. The church faced the Judaism. அது மாத்திரமல்ல அது யூதாயிசத்தை சந்தித்தது. The church faced the Romanism. ரோமனிசத்தை சந்தித்தது. The isms after isms came and tried to attack the church. எத்தனையோ விதமான இசங்கள் வந்து சபையை தாக்க அவைகள் முற்பட்டன, தாக்கின. For his glory. அவருடைய மகிமைக்காக. Let me repeat that word. நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன். For his glory. அவருடைய மகிமைக்காக. God permitted தேவன் அதை அனுமதித்தார். certain Christian to be persecuted. சில கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். Certain Christian to be killed. சிலர் கொல்லப்பட்டார்கள். Why? ஏன்? My God, என்னுடைய தேவன், my Savior, என்னுடைய இரட்சகர் permitted. அதை அனுமதித்தார். It is not because you are under authority. நீங்க அந்த அதிகாரத்துல இருக்கிறதுனால அதை அனுமதிக்கல. God permitted that for his glory. தேவன் தம்முடைய மகிமைக்காக அதை For அனுமதித்தார். the glory of the gospel. சுவிசேஷத்தின் மகிமைக்காக. For the glory of his kingdom. அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக. God permitted certain people to die as a martyrs in the சிலரை kingdom. இரத்த சாட்சியாக மரிக்கும்படி தேவன் அனுமதித்தார். Since you killed certain people, நீங்கள் சிலரை அவிதமாய் கொன்றபோது never think that your communism is upper hand. உங்களுடைய கம்யூனிசம் அங்கே உயர்ந்து போகிறது. Some Christians have died in the time of Nazism. அந்த நாசிசத்தின் போது சில கிறிஸ்தவ மக்கள் இறந்து It போனார்கள். doesn't mean that Nazism is above the அதனால அது Christianity. கிறிஸ்தவ மக்களை காட்டிலும் அது உயர்ந்ததல்ல. Even the Judaism have killed the true Christians. ஜுடாயிசம் வந்தபோதும் சில கிறிஸ்தவர்கள் Because கொல்லப்பட்டார்கள். God permitted. ஆண்டவர் அதை It அனுமதித்தார். doesn't mean that the Judaism above the அந்த Christianity. கிறிஸ்தவர்களை கொன்றதுனால ஜுடாயிசம் கிறிஸ்தவர்களை காட்டிலும் Unless மேலானது. God's permission, தேவனுடைய அனுமதி இல்லாமல் you cannot touch a single person of Christian in this world. தேவனுடைய சபையின் அங்கமாய் இருக்கிற ஒருவனை கூட நீங்க தொட முடியாது. Whether you are a superpower or any other power. நீங்க என்ன அதிக வல்லமை பெற்ற எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி. God started the work. தேவன் தம்முடைய வேலையை He will finish it. அவர் முடித்து விடுவார். He will finish it. அவர் முடித்து விடுவார். And moreover the Bible says, வேதம் இன்னும் அதுக்கு சொல்கிறது. his hand shall finish it. அவருடைய கரமே அதை முடிக்கும். And thou shalt know that the Lord of hosts hath sent me unto you. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவார். For who hath despised the day of small things? அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? See, on the day of Pentecost only 120 people were there. அந்த பெந்தெகோஸ்தே நாளின் ஆரம்ப காலத்துல 120 பேர் தான் கூடி இருந்தாங்க. So the beginning was so it's not really very fancy thing. அது ரொம்ப பிரபல்யமாக சொல்லப்படல, ரொம்ப அற்பமா இருந்துச்சு. It was very small thing. அது ஒரு It அற்பமான doesn't have காரியம். any advertisement. அதுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் It didn't have any kind of popularity. இல்ல, எந்த ஒரு பிரசித்தமான காரியமாகவும் இல்ல அது. But what is the situation now? ஆனா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன? The small fire which was started in Jerusalem, அங்க எருசலேமிலே ஆரம்பித்த அந்த சிறு துளி நெருப்பானது it spreaded all over the world. அது உலகம் எங்கும் பரம்பிற்று. Now that fire is glowing like a big light. இப்ப ஒரு பெரிய வெளிச்சம் போல அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. Because it is not the work of a man. அது ஒரு மனுஷனுடைய காரியத்தினால அல்ல. It is the work of the living God. அது ஜீவனுள்ள தேவனுடைய கிரியையினால. And moreover the Bible says, இன்னும் வேதம் அதிகமாக for சொல்கிறது, they shall rejoice அந்த நாளிலே நீங்கள் களி கூறுவீர்கள். and shall see the plummet in the hand of Zerubbabel, which of those 7, and they are the eyes of the Lord, which run to fro through the whole earth. கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆச்சாரிங்க வச்சிருப்பாங்க தூக்கு நூல். That is called the plummet. அதுதான் தூக்கு நூல் என்று சொல்வாங்க. So while keeping every brick, they have to keep that plummet and check it the level is correct. அந்த நிலை சரியாக இருக்கிறதா என்று அறிவதற்கு அந்த தூக்கு நூலை அவர்கள் பயன்படுத்துவார்கள், சமநிலையா இருக்கிறதா என்பதை அறிய. The plummet is in the hand of the Zerubbabel. அந்த செருபாபேலின் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை, But the religious Christian, they don't have a plummet. கிறிஸ்தவ மதத்துக்கு அந்த தூக்கு நூல் கிடையாது. They want to do it in their different sizes and shapes. அவங்க வித்தியாசப்பட்ட உருவகத்துல வகையில அவங்க காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். But the true church of the living God, ஆனா உண்மையுள்ள தேவனுடைய when each சபையானது and every brick was laid, அங்க ஒவ்வொரு அந்த செங்கலும் கல்லும் they are வைக்கப்படுகிறது. keeping the plummet and checking the அவங்க level. அந்த தூக்கு நூலை வைத்து சரி செய்கிறார்கள். What is the plummet which God has given in your hands? உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற தூக்கு The word of God is the plummet. தேவனுடைய வார்த்தை தான் அந்த தூக்கு Past நூல். 2000 years, கடந்த 2000 வருடங்கள் God is building his church in a right direction and right shape. தேவன் தம்முடைய சபையை சரியான திசையிலே சரியான நிலையிலே கட்டி எழுப்பி Even though the devil tried to corrupt everything, பிசாசானவன் இன்னும் அவர்களை எல்லாவற்றையும் குழப்ப அவன் he can நினைத்தாலும் try to change everything. எல்லாவற்றையும் அவன் மாற்ற But the true முயற்சித்தாலும் word of God will never change. ஆனால் தேவனுடைய உண்மையான வார்த்தை
வார்த்தை ஒரு காலம் அது மாறுகிறது The true workers in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே உண்மையாய் இருக்கிற they ஊழியக்காரர்கள் always take this plummet அவர்கள் எப்போது இந்த தூக்குநூலை தங்கள் while கரத்தில் laying every எடுத்துக்கொள்வார்கள். brick. அவர்கள் ஒவ்வொரு கல்லையும் They வைக்கும் always check it with the word of அந்த God, தேவனுடைய வார்த்தை என்கிற தூக்குநூலை வைத்து அவர்கள் சோதித்துக் கொள்வார்கள். because ஏனென்றால் the God's eye is upon the plummet. அந்த தூக்குநூலிலே தான் தேவனுடைய கண்கள் And moreover, the Bible says வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது his eyes are looking throughout the earth. அது பூமி முழுவதும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. Not in Jerusalem, எருசலேம்ல மாத்திரம் not in America, அமெரிக்கால not மாத்திரம் in Germany. ஜெர்மனில மாத்திரம் God's people are all over the world. தேவனுடைய ஜனங்கள் உலகம் எங்கிலும் இருக்கிறார்கள். God's true people are all over the world. தேவனுடைய உண்மையுள்ள ஜனங்கள் எங்கும் உலகம் எங்கும் இருக்கிறார்கள். God's true work is going on all over the world. தேவனுடைய உண்மையான வேலை உலகம் எங்கிலும் நடந்து But God's eye is looking all the people who are serving with spirit and truth. தேவனுடைய கண்களானது அவரை ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்கிற ஆராதிக்கிற ஜனங்கள் மேல் இருக்கிறது. No one can touch and destroy the church of the எனவே living God. எந்த ஒரு உண்மையுள்ள தேவனுடைய சபையின் மேல் இருக்கிற எந்த ஒரு நபரையும் யாரும் தொட முடியாது. That's why Peter is saying, அதனால தான் பேதுரு சொன்னார், you are kept by the power of God. நீ தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். How many of you are very happy this morning? இந்த காலை வேளையிலே The Bible says, வேதம் சொல்லுது, fear not. பயப்படாதீங்க. They will come, they will go. அவங்க வருவாங்க, அவங்க போவாங்க. But the King of the kings and the Lord of the ஆனா lords, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, what promise he gave? அவர் என்ன வாக்குத்தத்தம் I will be with you நான் உங்களோடு கூட in இருப்பேன் you எல்லா நாட்களும் till the end of the world. இந்த உலகத்தின் முடிவு He will பரியந்தம் never leave you, அவர் ஒரு காலம் உங்களை never விட்டு forsake விலகுறதில்லை, you. உங்களை கைவிடுகிறது We are kept by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். Blessed be the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேதவசனத்திலே இரண்டு விளக்குகளை பற்றி அவர் சொல்லுகிறார். So we don't have a time to search that scripture now. அந்த வேதவசனத்தை நாம் தேட நேரம் இல்ல. So behind that lamp there is a two olive trees. அங்கே அந்த விளக்குகளுக்கு பின்னாக இரண்டு ஒலிவ மரங்கள் இருக்கிறது. So from that olive tree the oil is coming and supplied to the அந்த lamp. ஒலிவ மரத்திலிருந்து அந்த ஒலிவ எண்ணெயானது அந்த விளக்குக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. That's the reason. அந்த காரணத்தினால The light is still burning. இன்னும் வெளிச்சமானது எரிந்து கொண்டிருக்கிறது. So the seven candlesticks are represents to the church of God. தேவனுடைய சபையை குறித்து அந்த ஏழு பொன்குத்து விளக்குகள் In the book of Revelation chapter number 1, the John the Revelator refers, the seven candlesticks are refers to the seven அந்த church. ஏழு பொன்குத்து விளக்குகளும் ஏழு சபை என்று யோவான் அப்போஸ்தலனுக்கு And வெளிப்படுத்தப்பட்டது. moreover the Bible says, இன்னும் அதிகமாய் வேதம் and சொல்லுகிறது, God is dwelling among that seven அந்த candlesticks. ஏழு பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே தேவன் உலாவிக் In கொண்டிருக்கிறார். Zechariah the prophet says, சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the oil being supplied from these two olive trees இந்த ரெண்டு ஒலிவ மரங்களிலிருந்து எண்ணெயானது இந்த விளக்குகளுக்கு and being கொடுக்கப்பட்டது. supplied to the candlestick. அந்த விளக்கு தண்டுகளுக்கு அது எரியும்படியாய் So கொடுக்கப்பட்டது. what it means? அப்படினா என்ன அர்த்தம்? Without oil the light cannot burn. எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது. So the constant supply of the oil is coming to the lamp. எனவே அந்த எண்ணெயானது நிலைத்து தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாய் அந்த மரத்திலிருந்து So all through the church time, அந்த சபையின் காலங்கள் முழுவதும் from the time of Pentecost அந்த பெந்தேகோஸ்தே நாளில் till the time of the rapture of the church, தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் the true church will burn till that end. அந்த கடைசி வரைக்கும் உண்மையுள்ள தேவனுடைய சபை பிரகாசித்துக் Because the supply for the church is coming from the Lord. ஏனென்றால் அந்த சபையான விளக்கு பிரகாசிப்பதற்கு The oil always represents to the Holy Ghost. அந்த எண்ணெயானது தேவனிடத்தில் கொடுக்கப்படுகிற ஆவியை பற்றி God சொல்லப்படுகிறது. sends His word. தேவன் தம்முடைய வார்த்தையை God அனுப்புகிறார். sends His Spirit. அவருடைய ஆவியை அவர் God அனுப்புகிறார். sends His truth. அவர் சத்தியத்தை அவர் God அனுப்புகிறார். sends His revelation. அவருடைய வெளிப்பாடு அவர் நமக்கு So கொடுக்கிறார். no one can stop and take the light from the candlestick. யாருமே அந்த விளக்கு தண்டில் இருக்கிற எண்ணெயை எடுக்க முடியாது. It விளக்கு will எரியாமல் burn, it will தடுக்க burn முடியாது. till the end. அது முடிவு வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கும். On Zechariah 4:12. சகரியா 4:12. And I answered again and said unto him, மறுபடியும் நான் அவரை நோக்கி, and what be these two olive branches which through the two golden pipes empty that golden oil out
of themselves. இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். So it supplies the oil to the lamp. அது விளக்குக்கு எண்ணெயை கொடுத்து My கொண்டிருக்கிறது. dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, many years before Jesus Christ comes, அநேக வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். and the son of Korah got the revelation. அந்த கோராவுக்கு அது குறித்த வெளிப்பாடு உண்டாயிற்று. About the new Jerusalem which is going to come. வரப்போகிற புதிய எருசலேமை பற்றி. So in Psalm 46 he says, அவர் வந்து 46ஆம் சங்கீதத்திலே விதமாக let us all turn to the Psalm 46. எல்லாரும் 46ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, God is our refuge and strength, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் and a very present help in trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான அவர் துணையுமானவர். And moreover the Bible says, தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, therefore will not we fear, அதனால நாம் பயப்படவும், though the earth be removed, பூமி நிலைமாறினாலும், and though the mountains be carried into the midst of the மலைகள் sea, நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், through the waters therefore the roar and be troubled, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் through the அதிர்ந்தாலும், mountains shake with the swelling thereof. அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். So this is the situation around us. இதுதான் நம்மை சுற்றி இருக்கிற Everything சூழ்நிலை. is shaking. எல்லாமே அசைந்து The கொண்டிருக்கிறது. Bible says வேதம் சொல்லுகிறது, all the foundations are shaking. எல்லா அஸ்திபாரமும் ஆடிக்கொண்டிருக்கிறது. But in the midst of all this crisis, இந்த எல்லா சிக்கலுக்கு மத்தியிலே, when the tsunami came, nobody was able to stop it. சுனாமி வந்தபோது யாராலே அதை தடுத்து நிறுத்த Nowadays முடியல. the corona comes, these politicians are scratching their head, they don't know what to do. இப்ப இந்த கொரோனா அதிகமா இருக்கு, அரசியல்வாதி எல்லாம் தலை சொரிஞ்சிட்டு என்ன செய்யறது தெரியல. These politicians and the kingdom, the leaders of the kingdom, they are all living in a high secured place. இந்த ராஜாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள், இந்த பொலிட்டிக்கல் தலைவர்கள் எல்லாருமே அவங்க உயர்ந்த ஒரு பாதுகாப்பான நிலைக்குள்ள இருக்கிறாங்க. The Wales king, the Duke of Edinburgh, he also got the corona. அந்த வேல்ஸ் ராஜா இளவரசர் அவருக்கு கூட கொரோனா வந்துருச்சு. Everybody got. எல்லாருக்கும். British prime minister was admitted in the hospital. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஹாஸ்பிடல்ல Trump was in the hospital. ட்ரம்ப் ஹாஸ்பிடல்ல இருக்கு. Everybody got positive. எல்லாருக்கும் கொரோனா பாசிட்டிவ். What the kingdoms can do? ராஜ்யங்கள் என்ன செய்யும்? Because God is shaking everything. ஏனென்றால் தேவன் அங்கே அசைத்துக் கொண்டிருக்கிறார். He is shaking everything. அவர் எல்லாவற்றையும் அசைத்துக் கொண்டிருக்கிறார். So around us lot of crises are going on. நம்மை சுற்றி இத்தனை விதமான சிக்கல் நெருக்கம் போய் கொண்டிருக்கிறது. The whole system of the world is coming upside down. எல்லா சிஸ்டமும் தலைமாறி போயிட்டு இருக்கு. But what is the promise to the church? ஆனா சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், there is a river. அங்கே ஒரு நதி உண்டு. Hallelujah. ஆமென். There is a river. ஒரு நதி உண்டு. The stream therefore shall make glad the city of God. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். In the midst of all these crises, இந்த எல்லா சிக்கலுக்கு there is a river which comes from God. அங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு உதவி வருகிறது. That is the Holy Ghost, அது பரிசுத்த ஆவி, which makes all the people of God. அது எல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு It உண்டாகிறது. protects the people of God தேவனுடைய ஜனங்களை and பாதுகாக்கிறது. makes the people of God to be glad. அந்த ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி செய்கிறது. The holy place of the tabernacle of the Most High. உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்போம். You know why? ஏன் தெரியுமா? The next scripture says, அடுத்த வசனம் சொல்லுது, God is in the midst of her. தேவன் அது நடுவில் இருக்கிறார். Hallelujah. Where is God? தேவன் எங்கே இருக்கிறார்? Many times in the time of trouble we always ask a question. அநேக நேரத்துல நமக்கு கஷ்ட நேரம் வரும்போது இப்படிதான், Where is God? ஆண்டவரே எங்கே இருக்கீங்க? Lord, where are you? ஆண்டவரே நீர் எங்கே இருக்கீங்க? Here the scripture says, இங்கே வேதம் the சொல்கிறது, troubles are going on. அங்கே சுத்தி நெருக்கம் போயிட்டு இருக்கு. All the things are going upside down. எல்லாமே தலைகீழா மாறி Fear not. இருக்கு. பயப்படாதீங்க, I am in the midst. நான் நடுவில் இருக்கிறேன். So we are living in the most terrible time. எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் மிகவும் பயங்கரமான ஒரு We காலம். are hearing the news after news, all kind of heartbreaking news. எல்லாமே நமக்கு இருதயத்தை பழக்கிற மாதிரி தான் செய்தி ஒவ்வொன்று வந்து கொண்டிருக்கு. Around 3-4 months before we got the news, now the corona is
coming down. The situations are changing. 2-3 மாதங்களுக்கு முன்பாக கொரோனா இப்ப குறைந்து கொண்டு வருகிறது, சூழ்நிலை மாறும் என்று But சொன்னார்கள். now again, everything is repeating again. மறுபடியும் இப்ப பழைய நிலைக்கே போயிருச்சு. Everybody is expecting after 6th of April, lockdown may come. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு முழுவதுமான தடை உண்டாகும். May come or may not come. வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி. Let it come. வரட்டும். Or let may not come. இல்ல வராமலும் போகட்டும். God is in the midst. தேவன் அது நம்முடைய I am happy. ஏனென்றால் God will take care of me. தேவன் நம்மை God will protect me. ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, God is in the midst of her தேவன் அது நடுவில் and shall not be moved. அது அசையாது. And God shall help her. ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார். And right early. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Early means before the trouble comes, we already got the protection of God. கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கு. இதுதான் வருமுன் காப்போம் திட்டம். Before the trouble comes, God puts the vaccine for every trouble. வர்றதுக்கு முன்னாடி வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியே See, தேவன் vaccine கொடுத்தார். while people of Israelite walking in the wilderness, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் when they came to the place of மாரா என்கிற இடத்துக்கு அவர்கள் the வந்தபோது water was bitter. அங்கே தண்ணீர் மிகவும் கசப்பா இருந்தது. They were already under thirst. அவர்கள் ஏற்கனவே தாகத்தில் இருந்தாங்க. They are in a need. அவர்களுக்கு ஒரு தேவையில் But இருந்தாங்க. there is a water. அங்க தண்ணி But இருந்தது. that water is not solving their problem ஆனா now. அவங்களோட தாகத்தை அது தீர்க்கல. Water is so bitter. அது ரொம்ப கசப்பா They are இருந்தது. jumping and shouting and murmuring and they are creating a big noise. அங்க பெரிய முறுமுறுத்து சண்டை போட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. So when millions of people shouts, இப்படி ஒரு கோடி ஜனம் கத்திட்டு இருந்தானா, our prime minister Moses doesn't know what to do with these people. நம்முடைய முதலமைச்சர் அவர் பிரைம் மினிஸ்டர் மோசஸ்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. Suddenly God told Moses, எனவே மோசஸ் Moses, look at there. அங்க பாருப்பா, There is a tree. அங்க ஒரு மரம் இருக்குது. You just pluck the stems of that tree அந்த மரத்தை நீ வெட்டு, and put it in the water. அந்த தண்ணியில போடு. Immediately Moses ran and plucked all the stems of the tree. தேவன் காண்பித்த மரத்தை மோசே வெட்டி When அந்த he கிளையில put it in the water, அவன் தண்ணீரில போட்டபோது that bitterness turned into the அந்த sweetness. மாறா கசப்பு What மதுரமாய் I'm trying to say நான் is, எதை சொல்ல this is called the Varuman Kapam Thittam. இதுதான் நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம காக்குற ஒரு He காரியம். didn't put the mud there. அங்க மண்ணை போடல, He put the tree stems. மர கிளைகளை போட்டாங்க. It means it should be a big tree. அங்க ஒரு பெரிய மரம் ஏற்கனவே It should have been grown for many years. அது अनेक வருஷங்களுக்கு முன்பாக Before வைக்கப்பட்டிருந்தது. the people of God faces the trouble, தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு the முன்பாக remedy is already standing there. அதற்கான தீர்வு ஏற்கனவே அங்கே Only வைக்கப்பட்டிருக்கிறது. thing, அந்த ஒரே ஒரு as a காரியம், child of God, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற stop murmuring, நீ முறுமுறுப்பதை stop நிறுத்து. complaining, நீ look unto the Lord. ஆண்டவரை நோக்கி God பாரு. will show you the remedy ஆண்டவர் immediately. உனக்கான தீர்வை காண்பிப்பார். Remedy is not somewhere in Calcutta or America. அந்த தீர்வு என்பது வேற ஏதோ தூரமான இடத்துல அல்ல. In the midst of the trouble, அந்த கஷ்டத்தின் God மத்தியில is there. ஆண்டவர் In the இருக்கிறார். midst of the trouble, அந்த கஷ்டத்தின் you மத்தியில are there. நீ இருக்கிற. In the midst of the trouble, அந்த கஷ்டத்தின் மத்தியில God's remedy is there. தேவனுடைய தீர்வும் இருக்கிறது. Only thing, நீ செய்ய வேண்டிய your ஒரு eyes to காரியம், be open உன்னுடைய கண்கள் திறக்கப்பட to வேண்டும். see நீ பார்க்க the வேண்டும் God's divine favor on your தேவனுடைய life. தெய்வீக தயை தீர்வு என்ன என்பதை By faith, விசுவாசத்தினால go நீ போக and வேண்டும். pluck the tree அந்த மரத்தை and put it in the அந்த water. தண்ணீரிலே You will போடு. see the sweetness in your நீ life. உன்னுடைய வாழ்க்கையின் இனிப்பை சுதந்தரிப்பாய். Nothing can help you. எனவே வேறு ஒன்று உனக்கு உதவி செய்யாது. This the ration card and allowance will never help you. இந்த ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகிற அந்த இலவசம் எல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யாது. That will never help you. அது உனக்கு உதவாது. There is a river comes from heaven. பரத்திலிருந்து ஒரு It நதி makes the வருகிறது. city glad. அது நகரத்தை It takes all the bitterness. எல்லா கசப்பையும் அது எடுத்து போடுகிறதா It makes the situation sweet. அது சூழ்நிலையை மதுரமாய் மாற்றுகிறது. What is that tree? அந்த மரம் என்ன? That is the tree of Calvary. அதுதான் கல்வாரி சிலுவை மரம். There is a tree that was laid on Kolkata. அது கொல்கத்தா மரத்திலே நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மரம். That tree turns every bitterness into the அது sweetness. எல்லா கசப்பையும் மதுரமாய் மாற்றக்கூடிய மரம். So God already did the remedy. எனவே தேவன் ஏற்கனவே அதற்கான தீர்வை Before you face the trouble, நீ கஷ்டத்தை சந்திப்பதற்கு before you முன்பாக get into the situation, நீ அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போவதற்கு the முன்பாக remedy was already made 2000 years before. தீர்வு 2000 வருடங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டாய். By faith, claim it in the name of Jesus. விசுவாசத்தினாலே நீ அதை போய் எடுத்துக்கொள். All that you need
is the செய்ய faith. வேண்டியதெல்லாம் உனக்குள்ளே விசுவாசம் But உண்டாகும். who can claim that? அது யார் எடுத்துக்கிறது? Those who are in the body of Christ. கிறிஸ்துவுடைய சபையிலே அங்கமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம். This cannot be claimed by everybody. இது எல்லாராலும் எடுத்துக்கொள்ள See, முடியாது. the God that we serve is always merciful. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் இரக்கமுள்ளவர். Without partiality, he can help அவர் anybody. பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். But helping someone in a mercy and grace is totally different from blessing someone according to the promise. கிருபை இரக்கத்தினால ஒருத்தவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுறது ஒரு காரியத்தை விட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தருக்கு கொடுப்பது வித்தியாசமான If any beggar comes and shouts in your front of house, Amma, Taye, you give some food to them. உங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே என்று கேட்டா அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பீங்க. But same time your children calls, Amma, I need some food. அதே நேரத்துல உன் பிள்ளை உன்னை பார்த்து அம்மா எனக்கு சாப்பாடு வேணும் என்று கேட்டா, But this Amma and that Amma is totally different. இந்த கூப்பிடுகிற அம்மாவும் அதுவும் வித்தியாசமான But he is crying for mercy. அவன் இரக்கத்துக்காக But your child is claiming the promise. ஆனா உன்னுடைய பிள்ளையோ உன்னிடத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை அவன் கேட்கிறான். Mommy, I am your child. ஆனா அம்மா நான் உன்னோட I am hungry. நான் பசியா இருக்கேன். It is a time for you to feed me. நீ இப்ப எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய He நேரம். claims his promise with authority and power. அவன் அதிகாரத்தோட வல்லமையோட உரிமையோட போய் கேட்கிறான். We are not the beggars in the kingdom of God. We are the children in the kingdom of God. பிச்சைக்காரங்க இல்ல, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We are kept by the power of God. நம் தேவனுடைய வல்லமையினால அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களா. Whether you are illiterate or educated, நீ படித்தவனோ படியாதவனோ, whether you are rich man or a poor man, ஐஸ்வரியவானோ ஏழையோ, God's divine favor is upon you. தேவனுடைய தயை தேவனுடைய தீர்வு உனக்காக வைக்கப்பட்டது. Till we see the God in heaven. தேவனுடைய ராஜ்யத்திலே அவரை போய் நாம் காண்கிற வரை God's divine favor is already promised to தேவனுடைய you. தயை உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. And moreover the Bible says, தொடர்ந்து வேதம் the சொல்கிறது, Psalm 46:6 says, சங்கீதம் 46:6, the heathen ragged, the kingdoms were moved and uttered their voice, the earth was melted. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. And one more courageous word is coming. இப்ப இன்னொரு நமக்கு தைரியமான வார்த்தை உண்டாகுது. Our Lord is the Lord of hosts. நம்முடைய கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் Where that சேனைகளின் கர்த்தர்? எங்க இருக்கிறார் இந்த சேனைகளின் கர்த்தர்? He is in the capital Delhi. அவர் டெல்லியில இருக்கிறாரா? He is in the White House. இல்ல வெள்ளை மாளிகையில இருக்கிறாரா? No, he is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். The God of hosts is not with the government. God of hosts is with his people. சேனைகளின் கர்த்தர் அங்க கவர்மெண்ட்ல இல்ல, ஒயிட் ஹவுஸ்ல இல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார். Sometimes he can be a loving Lord, சில நேரத்துல அவர் அன்பான தேவனாய் இருப்பார், caring Lord, ரொம்ப கவனமா. but sometimes he is the Lord of hosts. சில நேரத்துல அவர் சேனைகளின் கர்த்தர். ஏன்? When his children faces a trouble and fight, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கஷ்டத்தை ஒரு நெருக்கத்தை சந்திக்கும் he போது takes the AK-47 to shoot the enemy. அந்த எதிராளியை தாக்குவதற்கு அவர் ஆயத்தமாகி விடுவார். He is always with us. எனவே அவர் எப்போது நம்மோடு The இருக்கிறார். God of Jacob is our refuge. அவர் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த And அடைக்கலமானவர். Psalm 46:8 says, 46:8, come behold the work of the Lord. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். What dissolution he hath made in the earth. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற He கர்த்தருடைய maketh செய்கைகளை வந்து பாருங்கள். wars to cease unto the end of the earth. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் முத்தங்களை ஓய And he பண்ணுகிறார். breaketh the bow வில்லை ஒடித்து and cutteth the spear of the sunder. ஈட்டியை முறிக்கிறார். And he burneth the chariot in the fire. ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். And moreover the Bible says to his children, இன்னும் வேத வசனம் தம்முடைய ஜனங்களுக்கு Lord சொல்கிறது, and you must sit and see. நீ அமர்ந்திருந்து You be still and know that I am God. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். That is the problem with a lot of Christians இன்னைக்கு nowadays. பிரச்சனையே கிறிஸ்தவங்கள்ட்ட தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்கிறது தான். I always remember one of the comment which my father makes in his sermon. என்னுடைய தகப்பனார் அவருடைய பிரசங்கத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. Keep quiet and silent is the most difficult thing in many people. அமைதலா சும்மா இருக்கிறது தான் இன்னைக்கு ஜனத்துக்கு பெரிய பிரச்சனையே. Lot of religion is telling, அநேக மதங்கள் சொல்லுகிறது, do something, do something, do something. இதை செய், இதை ஏதாவது செய். But our God says, ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, you be still and sit calm. சும்மா இரு, அமர்ந்திரு, I will fight for you. நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன். But nobody is ready to fight. ஆனா யாருமே சும்மா Stay calm. உட்கார்ந்திருக்க
ஆயத்தமா இல்ல. The Bible says, வேதம் I சொல்கிறது, will be exalted among the heathen. நான் புறஜாதிகளுக்குள்ளே நான் I will be உயர்ந்திருப்பேன், exalted in the earth. அந்த பூமியிலே நான் The உயர்ந்திருப்பேன். Lord of hosts is with us. சயனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். And the God of Jacob is our refuge. யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். So this is the prophecy about the New Jerusalem. புதிய எருசலேமுக்குரிய தீர்க்கதரிசன வாக்கியம் இது. This promise is இந்த வாக்குத்தத்தமானது applicable only to the redeemed body of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபையிலே இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே உகந்தது. So my dear brothers and sisters, எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, to enjoy the God's divine favor and protection, தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பை நாம் to be அனுபவித்து kept சந்தோஷமாய் by the power of God, அந்த தேவனுடைய அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கீழே நாம் you இருக்க must வேண்டுமானால் come under his authority. அவருடைய அதிகாரத்துக்கு வல்லமைக்கு கீழே நீங்கள் வர If you are வேண்டும். not saved, நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை you என்றால் are out of you are in danger. நீங்க இன்னும் ஆபத்தில் If இருக்கீங்க. you are not redeemed, நீங்க மீட்கப்படவில்லை you are in என்றால் danger. இன்னும் நீங்கள் ஆபத்தில் You இருக்கீங்க. must come to the refuge place நீங்க அந்த அடைக்கலமான இடத்துக்கு நீங்கள் வர to வேண்டும். enjoy the promise of God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் to அனுபவிப்பதற்கு, have the favor of God. தேவனுடைய தயையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு So this is the time for in your life. உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நேரம் அது. So many people, they always try to hang up with the prayers of somebody, மற்றவர்களுடைய ஜெபத்தையே சார்ந்திருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். especially the children in our in the Christian family. கிறிஸ்தவ குடும்பங்களிலே இருக்கிற சிறு பிள்ளைகள், Even all our fathers, they always pray, lay their hands on the children, send them. பிள்ளைகள் மீது கரங்களை வைத்து ஜெபித்து சிலுவை போட்டு அவர்களை வெளியே அனுப்பிவிடுவார்கள். How long they will pray like that? எப்படி எவ்வளவு காலம் தான் அப்படி பண்ணிட்டு So இருப்பாங்க. now you are surviving by the prayer of your dad and mom. இப்ப உங்க அப்பா அம்மா செய்கிற ஜெபத்தை சார்ந்து அதனால நீங்க வந்து இருக்கீங்க. So God is showing the favor to you on the favor what your dad and mom is getting. உன்னுடைய தகப்பனும் தாயும் பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய தயையை நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கொண்டு தான் பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த இதை தான் நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். But still you need a personal encounter with ஆனா God. தேவனோடு கூட உனக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவம் You must come to his authority. அவருடைய அதிகாரத்துக்கு You must become a child of God. நீ தேவனுடைய பிள்ளையாய் The Bible says if you are not born again you will never see the kingdom of God. மறுபடியும் பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். As long as you delay you are in danger. நீ இன்னும் தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தாயானால் நீ ஆபத்துல தான் இருக்க. As I told you today evening, you go and look at yourself in the mirror and say, hey, you are under risk. இன்னும் நீங்க இப்படி தாமதிக்கிறவங்க எல்லாம் போய் உங்களுடைய கண்ணாடி முகத்துல உங்க கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க நீ ஆபத்துல இருக்க. This is the time you have to be cleansed by the blood of Jesus நீ Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டிய You must be obeyed to the word of நீ God. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய You வேண்டும். must be baptized in the name of the Lord Jesus ஆண்டவராகிய Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். You must be anointed with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பப்பட You வேண்டும். must be sanctified. நீ பரிசுத்தமாக்கப்பட You வேண்டும். must be sealed by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே நீ You முத்திரிக்கப்பட must வேண்டும். become the property of God. நீ தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ் உள்ளவனாய் மாற வேண்டும். Then only God can tell, அப்பொழுது மாத்திரம் தான் தேவனாலே சொல்ல முடியும், I keep this person under me. நான் இவனை என்னுடைய பாதுகாப்புக்கு கீழா நான் For வைத்திருக்கிறேன். that group of people only Peter is telling, அந்த விதமான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேதுரு சொல்லுகிறான், you are kept by the power of God. நீங்க தேவனுடைய அதிகாரத்தினாலே நீங்க வைக்க. So we are living in the end of the end time. நாம் காலத்தின் கடைசியிலே கடைக்கோடியிலே நாம் வாழ்ந்து Everything is coming to an end. எல்லாமே ஒரு முடிவுக்கு வருகிற ஒரு The நிலையில time is இருக்கிறோம். coming to an end. காலம் ஒரு முடிவுக்குள்ள வரப்போகுது. Church time is coming to an end. சபையினுடைய காலம் முடிவு All வரப்போகுது. the signs and prophecies which God told are just fulfilling before தேவன் our சொன்ன eyes. எல்லா தீர்க்கதரிசனத்தின் அடையாளங்களும் அற்புதங்களும் எல்லாம் முடிந்து The போகிறது. return of Christ is very, very soon before our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக It may இருக்கிறது. not be few years. இல்ல ஒரு சில வருஷங்கள் கூட இருக்காது. Maybe 4 or 5 years or 6 years. இல்ல இன்னும் ஒரு 4-5 வருஷங்கள் வேணால் கடந்து And போகலாம். God is still stretching his time ஆனா இன்னும் தேவன் தம்முடைய for நேரத்தை his last ship to come in. தன்னுடைய கடைசி ஆத்துமா உள்ளே So வர வேண்டும். once the last ship comes in, அந்த கடைசி ஆடு தொழுவத்துக்குள்ளே வந்து and God will lock his sanctuary, தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை there won't be மூடுவார். entry anymore. அதன் பின்பாக நுழைவுக்கு My dear brothers and sisters, அன்பான சகோதர I am சகோதரிகளே, speaking to all the young brothers and sisters this நான் இளம் morning. வயதுள்ள சகோதர சகோதரிகளுக்கு
அப்போஸ்தலர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். Those who are not baptized and saved, இன்னும் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படாதவர்களை still the door is open for you. இன்னும் உங்களுக்காக கதவு திறந்திருக்கப்பட்டிருக்கிறது. Before God turns his lock, தேவன் தம்முடைய ஆலயத்தை பூட்டுவதற்கு door முன்பாக is still open. இன்னும் கதவு திறந்த நிலையில் Come to the இருக்கிறது. sanctuary. நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வா. This is the place இதுதான் அந்த இடம். of refuge. உன்னுடைய அடைக்கலமாக This is the place இந்த இடம்தான். of strength. உன்னுடைய பலமுள்ள This is இடம். the place இந்த இடம்தான். of God's care is upon you. தேவனுடைய பொறுப்பு உன்னை This is பராமரிப்பு the place. இந்த இடம்தான். God's divine care is upon you. தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு பொறுப்பு உன்னை God is ready to accept you. தேவன் உன்னை ஏற்றுக்கொள்கிற God is ready to forgive all your தேவன் sins. உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்க ஆயத்தமாய் You இருக்கிறார். can open your hearts this morning. இந்த காலை வேளையில உன் இருதயத்தை நீ திற. Accept him as your savior. அவரை உன் இரட்சகராக நீ ஏற்றுக்கொள். If you delay it, நீ அதை தாமதப்படுத்துவியா? God will deny you one day. ஆண்டவர் உன்னை ஒரு நாளிலே மறுதலிப்பார். This is the time of salvation. இதுதான் இன்னைக்கே இரட்சணிய This is நாள். the time of redemption. இதுதான் மீட்பின் காலம். Still God is merciful. இன்னும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். Give your life to Jesus Christ. எனவே உங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்க. You doesn't need any age or any kind of experience. நீ வேறு எந்த ஒரு அனுபவம் பெற்றவனாய் நீ வர வேண்டும். For 18 years you can get the license and Aadhaar card. நீ 18 வயசானதா உனக்கு உலகத்திலே லைசென்ஸ் கிடைக்கும். To be baptized, ஆனா நீ ஞானஸ்நானம் to be saved, நீ ரட்சிக்கப்படுவதற்கு you need the heart to give to Jesus. ஆண்டவராய் இயேசுவிடத்திலே உன் இருதயத்தை கொடுத்தா மாத்திரம் You need the forgiveness of sin. தேவனுடைய பார்வையிலே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். God is looking for the sincerity in your life. உன்னுடைய வாழ்க்கையின் உத்தமத்தை தேவன் பார்த்து கொண்டு God is ready to accept you. அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் God is ready to take care of you. உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்ள அவர் The ஆயத்தமாய் water is also ready to be baptized. எனவே தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாய் But if you open your hearts to Jesus this இந்த morning, காலை வேளையிலே உன் இருதயத்தை நீ ஆண்டவருக்கு திறவுண்டு. you are coming to the safe zone. நீ பாதுகாப்பான ஒரு எல்லைக்குள்ளே வர வேண்டும். Don't never ever try to hang upon somebody's prayer and things. மற்றவர்களுடைய ஜெபத்திலே அந்த பலத்திலே நீங்கள் சார்ந்து அதிலே தொங்கிக் கொண்டிருக்காதீங்க. You must be kept by the power of God. நீங்க தேவனுடைய அதிகாரத்துக்கு வல்லமைக்கு கீழே வர வேண்டும். But those who are already saved, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், you must keep and stand upon the foundation which is already laid. ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திவாரத்துக்கு மேலே நிற்கிறவர்களாய் இருங்கள். If you leave this doctrine, இந்த உபதேசத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களா? if you leave the true teaching of Jesus Christ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அந்த சத்தியத்தை போதனையை நீங்க விட்டு just for some kind of benefits, earthly things, if you just go and join with yourself and some other thing, மற்ற உலகத்தின் நன்மைகளுக்காக மற்ற சபைகளிலே போய் நீங்கள் அங்கமாக நீங்கள் you are also going out of the way. நீங்களும் ஆண்டவருடைய வழியை விட்டு தூரமாய் போறீங்க. You are stepping out of the safe zone to the danger zone. நீங்க அந்த பாதுகாப்பான எல்லையை விட்டு ஆபத்தான நிலைமைக்கு நீங்க கடந்து போறீங்க. I am still alive நான் இன்னும் because what I believe. ஏனா நான் விசுவாசிக்கிற காரியத்தை நான் என்னதென்று அறிந்திருக்கிறேன். I am blessed நான் ஆசீர்வாதமாய் and இருக்கிறேன். because what I believe. நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்பதை As long as I be truthful to what God has given to me, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த காரியத்துல எவ்வளவு காலம் உண்மை உத்தமமா நான் இருக்கிறேனோ அவ்வளவு காலம் I will be blessed, I will be நான் secure. ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் பாதுகாப்பாய் இருப்பேன். But if you go out of way, ஆனா பாதையை விட்டு நீங்கள் வழி தவறும்போது you will miss God's divine protection. தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் You will not only miss here, இங்க மட்டும் நீங்க இல்லாம போறது you will miss in your destiny. உங்களுடைய இலக்கையும் நீங்கள் அடைய தவறி I போவீர்கள். just want to point out the journey of the Paul, what he had on the sea. பவுலப்போஸ்தலனுடைய அந்த கப்பல் பிரயாணத்தை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன். While he was traveling from Alexandria to the Rome, அவன் அலெக்சாண்டிரியால இருந்து ரோமுக்கு பிரயாணப்பட்டவன். he gone through a shipwreck many times. அங்க ஒரு பல கப்பல் சேதத்துக்குள்ளவன் மாட்டினான். All through his travel there was a danger zone. அங்க அவன் கடந்து போன அந்த பாதை முழுவதுமே எல்லாம் ஆபத்தா இருந்துச்சு. But what kind of a clear direction came to the man of God? அந்த தேவனுடைய மனுஷனுக்கு சரியான தெளிவான ஒரு திசை எப்பொழுது அவனுக்கு வந்தது? The master, the ship captain, they are not ready to listen what Paul is trying to பவுல் say. சொல்றதை கேட்கிறதுக்கு அந்த கப்பல் தலைவனுக்கெல்லாம் மனசு இல்ல. Others are not ready to listen. மற்றவர்களும் அதை காவலம் கொடுக்க. But in the midst of the crisis, இவ்விதமான ஒரு நெருக்கத்தின் the மத்தியில் word of the Lord
came to the man of God. தேவனுடைய மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. So he gives the instruction to the people who are leading the ship. அவனோடு கூட அந்த கப்பலை நடத்தி கொண்டவர்களுக்கு இவன் காரியங்களை You please understand. நீ நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கபா. We don't need any other earthly kings to give a direction to us. நமக்கு இந்த பூமியில இருக்கிற ராஜாக்கள் வந்து நீ இப்படி தான் போகணும்னு திசை சொல்ல வழிகாட்ட Because God already gave a right direction to us. தேவன் நமக்கு ஒரு சரியான திசையை நடத்தி கொண்டு போகுது. If you read in the Old Testament time, நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க the kings, they listen to the prophets. ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்தார்கள். Even though they are kings, அவங்க ராஜாவா இருந்தாலும் the word of the Lord came to the prophets. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு தான் உண்டாச்சு. But the kings who just bow down themselves before the word of God, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அந்த ராஜாக்கள் எல்லாம் கீழே தாழ விழுந்து பணிந்தாங்க. those who all bow down before the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு எவர்களெல்லாம் கீழ்ப்படிந்து தலைவணங்குகிறார்களோ they were all blessed. அவர்கள் எல்லாம் But ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். those who refused, ஆனால் புறக்கணித்தவர்களோ, those who tried to tell them, oh, I am a king, who are you to come and tell me, யார் எனக்கு சொல்ல என்று சொன்னவர்கள் எல்லாம் they were all stuck into a serious trouble. அவர்கள் எல்லாம் ஒரு ஆபத்தான நிலைக்கு David experienced that in his life. தாவீது அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில Because you are under the God's protection. நீங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்கு கீழாக You are kept by the power of God. நீங்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு You must stay under the authority of God. அந்த தேவனுடைய அதிகாரத்தின் God's promises are there. தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கே உங்களுக்கு It will never fail in your life. அது ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையிலே The God who gave the promise வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் is always ready to keep that promise in your life. நிறைவேற்ற உங்களுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். So you always surrender yourself into the hand of God. எனவே நீங்கள் எல்லாரும் உங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்க. Never try to some kind of if this man comes and that man comes, we'll be all right. அவர் வந்தா சரியாயிடும், இவர் வந்தா சரியாயிடும் என்று அந்த திருப்தி வேண்டாம். Many people they think, oh, if I would have born in America it would be nice. சிலர் நினைப்பாங்க நான் அந்த ஊர்ல அமெரிக்கால பிறந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே. Corona is everywhere. கொரோனா எல்லா இடத்துலயும் இருக்குது. Corona is in Kodambakam as well as in Vijayawada as well as in Washington DC. கொரோனா வந்து கோடம்பாக்கத்துல இருக்கு, விஜயவாடால இருக்கு, வாஷிங்டன்லயும் இருக்கு. But at the same time God is also everywhere. அதே நேரத்துல தேவனும் எல்லா இடத்திலும் இருக்கிறார். The God that Americans worship is not a better God than what we serve. He is the same God. நாம் ஆராதிக்கிற தேவனை காட்டிலும் கொஞ்சம் நல்ல தேவன் இல்ல அமெரிக்கர்கள், அதே தேவன் தான். The only thing that we need, ஆனா நமக்கு தேவைப்படுகிற ஒரே ஒரு God காரியம், wants to stay among his people. தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். I want to point out the scripture what Paul is writing in Corinthians. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் எழுதினதை நான் சொல்லவா. Come out of them அவர்களிருந்து நடுவிலிருந்து புறப்பட்டு and வெளியே வா. sanctify yourself உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள் and separate yourself. உன்னை பிரித்தெடுத்துக்கொள். Then I will accept you as my அப்பொழுது sons and நான் உங்களை daughters. ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு குமாரராய் உங்களை குமார்த்திகளாய் ஏற்றுக்கொள்வேன். Then I will stay among you. நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன். So the God is expecting the total separated life for him. தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் முழுவதுமாய் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. The bottom line of the message is, இந்த செய்தியினுடைய முக்கியமான காரியம், if you stand on God's side, நீ தேவனுடைய பட்சத்திலே இருந்தாய், God always stand in your தேவன் side உன் பட்சத்திலே அவர் நிற்பார். till he comes. அவர் வருகிற வரைக்கும், Till he comes. அவர் வருகிற வரைக்கும், Till he comes. அவர் வருகிற வரைக்கும் No power has authority over எந்த you. ஒரு அதிகாரமும் வல்லமையும் உன்னை Nothing can touch you. உன்னை ஒன்றும் தொட முடியாது. If you want to prove yourself that you are in the side of God, நீ தேவனுடைய பார்வையிலே நீ சரியாக இருக்கிறாய் என்று சொல்ல accept the teachings of the 12 apostles. இந்த 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Stand on that. அதன் மீது நில்லுங்க. Well, let the rain come. அந்த Let the rain come. மழை வரும்போது மழை வரட்டும். Let the wind blow. அந்த காற்று வீசட்டும். But we will stand and survive. ஆனா நாமளும் அசையாமல் We will stand and survive. நாம் அசையாமல் Because we are laid on the strong foundation. ஏனென்றால் நம்முடைய அஸ்திபாரம் அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் போடப்பட்டது. We are kept under the power of God. நாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு வல்லமைக்கு கீழாய் இருக்கிறோம். This is the message this God is speaking to you this morning. இந்த காலை வேளையிலே இப்படி இந்த செய்தியை உங்களுக்கு நேராய் தேவன் How many of you ready to open your hearts? இந்த உங்கள் இருதயத்தை எத்தனை பேர் இந்த வேளையிலே Let us all open our hearts before the Lord. தேவனுக்கு முன்பாக நம் இருதயத்தை நாம் எல்லாரும் திறப்போம். And let us all stand and say a word of prayer. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு ஓமாயாண்டினே இன்னும் கேட்டி சேரையனாண்டவா ஆவல் கொண்டேதோ
கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. எத்தனை பேர் இந்த காலவேளையில் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவருடைய பாதுகாப்பை உன் வாழ்க்கையில் உணர ஒரே வழிதான் இருக்குது. நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போற இடங்கள் எல்லாம் ஆபத்து. வியாதியின் கோர தாண்டவம், யுத்தம், கலவரம், போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், பயம், திகில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம், உன்னை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி, உன்னை பாதுகாக்கிற ஒரு நதி. வேதம் எத்தனை தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அந்த 12 அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட அந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த சபையின் நடுவிலே தேவன் இருக்கிறார். தேவன் தான் அதற்கு சந்தோஷம், தேவன் தான் அதற்கு வெளிச்சம், தேவன் தான் அதற்கு பாதுகாப்பு, தேவன் தான் அதற்கு எல்லாம். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயன் ஜீவியா மாற்றுகிறார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயன் ஜீவியா மாற்றுகிறார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. பாதுகாப்பை பெற உன்னை இணைத்துக் கொள்ள வேண்டியது கிறிஸ்தவ மதத்தோடோ பெரிய காரியங்களோட அல்ல. நீ உன்னை இணைத்துக் கொள்ள வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட. அநேக நாட்களுக்கு முன்பதாக தேசங்களிலே சமூக அநீதி ஜனங்களுக்கு ஏற்பட்ட போது கிறிஸ்தவ மதம் ஜனங்களுக்கு புகலிடமாய் இருந்தது. ஆனால் அவர்கள் மதத்தை பிடித்து கொண்டார்கள், கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள். எல்லா அநீதிக்கு நடுவிலும் அக்கிரமத்தின் நடுவிலும் உன்னை உயர்த்தி உன் தலையை நிமிரச் செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை வாழ வைக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்வும் வளமும் நல் எதிர்காலமும் பாதுகாப்பும் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே உண்டு என்பதை இருதயத்தில் எழுதிக்கொள். அந்த தேவன் இந்த காலவெளியில் நல்லவர். அவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. தேவ பலத்தினால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல இயேசுவே, இந்த காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். தந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேற எந்த பலத்தையும் சார்ந்திராமல் உம்மை சார்ந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய மீட்கப்பட்ட சபை ஒரு பாதுகாப்பின் இடம். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்துமாய் ஆபத்தின் விளிம்பில் இருந்த எங்களுக்கு உம்முடைய இரத்தம் ஒரு மீட்பையும் கொடுத்து எங்களை உம்முடைய சபையோடு இணைத்து வைத்திருக்கிறது. அது வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. அது எங்களை கடைசி வரை பாதுகாப்பேன் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனத்தை கேட்டு அந்த வாலிப உள்ளங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வாரம் முடிகிறதற்குள்ளாக அவர்கள் தங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பார்களாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆபத்தின் விளிம்பில் இருக்கிற ஜனங்கள்
பாதுகாப்பின் விளிம்புக்குள்ள இந்த காலவெளியில் வரும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் ஜனத்தின் மீது கிருபையாயிரும். எங்கள் வாசல்களிலே மரணம் கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சங்கார தூதனுடைய சப்தம் ஒவ்வொரு வீட்டின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. எங்கள் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் இருக்கட்டும் ஐயா. எங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் இருக்கட்டும் கர்த்தாவே. Let the blood of Jesus Christ be sprinkled in the every doorstep of our houses. Keep us under the authority and the power of thy blood. உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள நீர் எங்களை வைத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாசமோசங்களுக்கு சேதங்களுக்கு எங்களை விலக்கும் ஐயா. உம்முடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிற எங்களை ஜனத்தை நீர் பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் எங்கள் ஜீவியத்தையும் எங்களுடைய யாவையையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் வல்லவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய உபதேசத்தின்படி உண்மையாய் வாழ்வோம் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறையா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணின பாதுகாப்பை உம்முடைய மகிமையில் எங்களை எடுத்துக்கொள்ளுவரை எங்களுக்கு தருவீராக. கனமும் துதி மகிமையும் நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.